ஃபாதர், மைட்டி காட், சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. Glorious Father. It's a wonderful day, wonderful presence, wonderful Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. மகத்துவம் உள்ளவரே, உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கிறவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை வேளையில ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு உங்களுடைய பிரசன்னத்துல எங்களை அப்படியே விட்டு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்க வாழ்க்கையில நீங்க ஆளுகை செய்யுங்க. என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க, என் வேலையை ஆளுகை செய்யுங்க. எனக்குன்னு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நீர் ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய திரியேக ஜீவன் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. நீர் நிலைத்திருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உண்மையுள்ளவரா எங்க வாழ்க்கையில இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. யூ ஆர் சோ ஃபெய்த்ஃபுல். முற்றும் முடிய எங்களை காக்கிற தேவன், அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். எஸ் ஃபாதர், உம்முடைய மகா இரக்கத்திற்காக நன்றி. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளேயும் உம்முடைய தெய்வீக சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய அன்பு நிரம்பட்டும் அப்பா, நிரம்பட்டும். விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும்னு சொன்னது போல எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஜீவ நதிகள் புறப்படட்டும், ஜீவ நதிகள் நிரம்பட்டும். எங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலகீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே வெளியேறட்டும், விலகட்டும். இந்த ஜீவ நதி சுகத்தை கொண்டு வரட்டும்பா. எங்க வீட்டுக்குள் சுகம் உண்டாகட்டும், எங்க எல்லையிலே சுகம் உண்டாகட்டும். இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், ஆரோக்கியம். உமக்கு நன்றி. எல்லாருக்குள்ளேயும் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும்பா. பலவீனங்கள் மாறட்டும். என்னென்ன வழியில இருந்தாலும் அந்த வழிகள் எல்லாம் இப்பொழுது உம்முடைய ஜீவன் சுகமாக்குறதற்காக நன்றி. எஸ் ஃபாதர், பரிபூர்ண சுகம் உண்டாகிறதற்காக நன்றி. எல்லா காரியங்களும் மாறுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எங்கள் சரீரத்துல உம்முடைய ஜீவன் அப்படியே நிரம்பட்டும்பா, நிரம்பட்டும். ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு அணுக்களும் உம்முடைய ஜீவனை அனுபவிக்கட்டும். எஸ் லார்ட், மரித்தோரிலிருந்து எழும்பின நீர், ஜீவன் உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர் நீர். மரணத்திற்கு உமக்கிடம் அதிகாரம் கிடையாது, எங்க மேலேயும் அதிகாரம் கிடையாது. இயேசு நாமத்தினால எல்லா பலகீனங்களும் வெளியேறட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தரித்திரங்கள் வெளியேறட்டும், இல்லாமை வெளியேறட்டும், குறைவுகள் வெளியேறட்டும். அப்பாவின் பரிபூரணம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். என் சத்தம் எங்கெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்காங்களோ, அவங்க வீட்டிற்குள்ள, அவங்க குடும்பத்துல, வேலையில, அவங்க செய்கிற காரியத்துல தேவனுடைய பரிபூரணம், சகல பரிபூரணமும் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அது வெளிப்படுவதாக ஆண்டவரே. நாங்க எல்லாரும் சொல்றோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம்பா. Thank you, Father. Thank you for your mighty presence and anointing in our life. ஆவியானவரே, நீங்க நடத்துறதற்காக நன்றி, நடத்துறதற்காக நன்றி. உமக்கு விரோதமாய் ஒரு காரியமும் வாய்க்காது. எஸ் ஃபாதர், எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாய்க்காமல் போவதாக இப்பவே நாங்க எல்லாரும் அதை அறிக்கை பண்ணுகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நாங்கள் பாதுகாப்பா இருக்கிறோம். பிள்ளைகள், எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு காரியமும், எங்களுக்குன்னு நீர் கொடுத்த ஒவ்வொரு காரியமும் உம்முடைய கரத்துல பாதுகாப்பா இருக்கிறதற்காக நன்றி. We are protected, we are safe, we are safe. எல்லாரும் சொல்லுங்க, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், என் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. தேங்க்யூ லார்ட்.
சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எந்த காரியங்கள் எப்படி எழும்பி இருந்தாலும், உங்க உறவுக்கு விரோதமாக, உங்க வீட்டினுடைய சந்தோஷத்திற்கு விரோதமாக எது எழும்பி இருந்தாலும், அது என்ன எண்ணங்களாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், சூழ்நிலைகளாக கூட இருக்கலாம், அது எதுவும் வாய்க்காது. இயேசுவின் நாமத்தினாலே அது ஒன்றும் வாய்க்காது. தேவனுடைய வார்த்தைகள், உங்க உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தைகள், அவர் என்னென்ன காரியங்களை உங்களுக்கென்று சொன்னாரோ, தீர்க்க தரிசன வார்த்தைகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அது நிறைவேறி இருக்கிறது. அதுதான் வெளிப்படும், அதுதான் வெளிப்படும், வெளிப்படும், வெளிப்படும். தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் எல்லா மனதுல இருக்கிற கவலைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணம் அப்படியே சுகமாகட்டும். தெய்வீக வல்லமை சுகத்தை உண்டாக்கட்டும்பா. மனதுல சுகம் உண்டாகட்டும். சூப்பர் நேச்சுரலா நடக்கட்டும். சில நேரங்கள்ல நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம், நம்ம முயற்சி செய்து கூட பார்க்கலாம், முடியாது. ஆனா தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு காரியத்துல இறங்கிட்டார்னா அவருடைய ஸ்கிரீன் பிளே, அவர் செய்கிற காரியம் ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஆச்சரியமும் அதிசயமான தேவ ஆவியானவர் தேவன் நடத்துற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டாவதாக, உண்டாகட்டும், உண்டாகட்டும். எஸ், எஸ், எஸ் ஹோலி ஸ்பிரிட். அது நன்மைக்கு நேராக உண்டாகும். உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்கு நன்மையை கொண்டு வரும்படி நடக்கும். உங்க உறவுல கணவன் மனைவிக்கு நன்மையை கொண்டு வரும்படி உண்டாகும். உங்க எல்லையில நன்மையை கொண்டு வரும்படி உண்டாகும், உண்டாகும். ஏன்னா அவருடைய ஞானத்தை நம்மளால ஆராயவே முடியாது. தேவ ஞானம். நம்ம நினைப்போம் இப்படிதான் நடக்கும், இந்த மாதிரி நடந்தாதான் நல்லது, அந்த மாதிரி நடந்தாதான் நல்லது. அது எந்த மாதிரியா இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி, நன்மையை கொண்டு உண்டாக்குற மாதிரி தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நன்மைக்கு நேராகவே நடக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும், அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நன்மை கொண்டு வரும்படி நடக்கும். அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் யாரையுமே சோதிக்கவும் மாட்டார். அப்படியே பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நன்மையான எந்த ஈவும் வரமும் பரிபூர்ணமாகிய தேவன் நம்ம அன்பா இருக்கிற நம்ம அப்பா கிட்ட இருந்து வருது, ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து. நன்மையான காரியம் அப்ப அவர்கிட்ட இருந்து வர்றதுன்னா அது நன்மையான காரியம் தாங்க. நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நம்ம அப்பா கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நேற்றைக்கு விட இந்த நாள் தேவனுடைய கிருபை பெரிது, பெரிது, பெரிது. காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்புறீங்களா? சூழ்நிலையெல்லாம் பார்க்கவே முடியாது. நம்ம பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் நல்லவர், 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 நல்லவர். எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. என் எல்லை எங்கும் தேவ சமாதானம், என் எல்லை எங்கும் தேவனுடைய பாதுகாப்பு. நான் போகிற இடங்களிலும் வருகிற இடங்களிலும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல தேவ பிரசன்னம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் கூட இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. தேவ தூதர்கள் இருக்கிறது. ஒரு சேனையே என் கூட இருக்குது. ஐ எம் நாட் அலோன். சொல்லுங்க, நான் தனிமையாக இல்லை. ஒருவேளை நீங்க தனிமையா ஃபீல் பண்ணலாம், வீட்டுல எல்லாரும் இருந்தாலும் நம்மளை மீறி ஒரு தனிமை நமக்கு என்ன பண்ணுது, ஒரு எண்ணங்கள் வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன். எல்லாரும் கூட தான் இருக்கிறாங்க. இந்த எண்ணம் பிசாசிட்ட இருந்து தான் வருது. நம்மளை மீறி அந்த எப்பெல்லாம் அந்த ஆர்ஃபன் மைண்ட் வருதோ, அனாதையின் மனப்பான்மை வருதோ, அது பிசாசினுடைய பொய். உடனே சொல்லுங்க, இல்ல இல்ல, எங்க அப்பா என் கூட இருக்கிறார், எங்க அப்பா இருக்கிறார், மூத்த சகோதரனாக எங்க அப்பா இருக்கிறார், ஒரு தாயாக இருக்கிறார், ஒரு நண்பனாக இருக்கிறார், என் துணையாக இருக்கிறார். எங்க அப்பா கூட இருக்கிறார். நான் தனியா இல்ல, எங்க அப்பா கூட இருக்கிறார். எங்க அப்பாவுடைய குடும்பம் கூட இருக்கு. ராயல் ஃபேமிலி இஸ் வித் மீ, லவ்விங் ஃபேமிலி இஸ் வித் மீ. ஆண்டவர் கூட இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர்.
நான் ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறேன். செய்யற வேலையில் ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும், குடும்பங்கள்ல வெளிப்படட்டும். எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த தடைகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். தடைகள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். எஸ் லார்ட், லெட் a miracle happen in their life. ஆச்சரிய விதமான, நாங்கள் யூகிக்கவே முடியாத அளவுக்கு அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால நடப்பதாக. எஸ் லார்ட், ஒவ்வொருத்தர் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் அப்படியே அமரட்டும்பா. ஒருவனும் உம்முடைய கரத்திலிருந்து எங்களை தொட முடியாது, எடுக்க முடியாது. நாங்க பாதுகாப்பாகவே இருக்கிறோம். எங்க பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறோம். உம்முடைய கரத்தில் அப்படியே விட்டு கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் விட்டு கொடுக்கிறேன். ஐ சரண்டர் மை செல்ஃப், ஐ சரண்டர் மை ஃபேமிலி, ஐ சரண்டர் எவ்ரிதிங். நான் உம்மாட்டையே அப்படி கொடுத்துட்றேன்ப்பா. நீர் உண்மையுள்ளவர் என்று எனக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். தேங்க்யூ ஃபாதர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen, amen, amen. What a wonderful, blessed day today. Amen. ஆசிர்வதிக்கப்பட்ட சந்தோஷமான நிறைவான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்றேன், சகலமும் நமக்காகவே எல்லாம் நடக்கும். பிலீவ் பண்றீங்களா? ஆமா, பிஹைண்ட் த சீன் இல்ல, நமக்கு தெரியாத சூழல்ல கூட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்புறீங்களா? உங்களுக்காக யாரோ 4 பேர் அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. யாரோ 4 பேர் அங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். எங்க இருக்கிறார் சொல்லுங்க? பிதாவாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், கிறிஸ்துவாகிய தேவன், நம்ம அப்பா, அவங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க? நம்மளோடு இருக்கிறாங்க, நமக்குள்ள இருக்கிறாங்க. நாம அவருக்குள்ள இருக்கிறோம். அவரை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாதுங்க. தேவன் வானத்தையும் பூமியையும் படைக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சூரியன் அங்கே இரு, இது இரு. அவர் வார்த்தைக்கு இன்னைக்கும் எல்லாம் கீழ்ப்படிந்திருக்கு பாருங்க, இல்லையா? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கா இல்லையா சொல்லுங்க? ஹோல் யூனிவர்ஸ் ஆண்டவர் தானே படைச்சாரு. யாரெல்லாம் நம்புறீங்க? தானா வந்துச்சு நம்புறீங்களா? இல்ல நம்ம அப்பா தான் படைச்சாரு நம்புறீங்களா? அவர் நம்புறீங்கல்ல? அப்போ அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை இன்னைக்கு கீழ்ப்படியுது இல்ல? மரம் செடியை பாருங்க, அவர் என்ன பண்ணாரு? உருவாக்கி மல்டிப்ளை பண்ணுன்னாரு, பெருக கடவாயினாரு. இன்னைக்கும் அது தான் வேலையை செய்தா? எல்லாம் வேலையை செய்யுதுல. மழை பெய்யுதுல, இயற்கை அழகா அது ஃபங்க்ஷன் ஆகுதுல்ல. மனுஷன் தான் அதை கெடுக்கிறானே ஒழிய, அவர் சொன்னபடி இயற்கை யூனிவர்ஸே கீழ்ப்படியுதுன்னா உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறியே ஆகும். ஹோல் யூனிவர்ஸும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கீழ்ப்படிந்தே ஆகும். ஆமென். ஆமா, அவர் வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. எல்லாம் மாறியே ஆகும். ஆமா, இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, ஹோல் யூனிவர்ஸுமே என்ன பண்ணுது? நோ சொல்ல முடியாது. கரெக்டா? வானம் அதெல்லாம் முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியாது. வேற எதுவுமே அவர்கிட்ட என்ன சொல்ல முடியாது? நோ சொல்ல முடியாது. ஆனா அவர் தன்னை போல படைச்சிட்டாரு பாத்தீங்களா மனுஷனை? தன்னை போலவே மனிதனை படைத்தனாலே மனிதனுக்கு மட்டும் என்ன கொடுத்திருக்கிறாரு? சாய்ஸ கொடுத்துட்டாரு, ஃப்ரீ வில்ல கொடுத்துட்டாரு, சுய சித்தத்தை கொடுத்துட்டாரு. நீ நோ சொல்ல முடியும் அப்படிங்கிறதே நமக்கு கொடுத்துட்டாரு. அதுதான் இங்க விஷயமே. யாருக்கெல்லாம் புரியுது? ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள நான் எஸ் சொல்ல வச்சுட்டேன். அம்மேன்னு சொல்லுங்க எல்லாரும். இவர் நமக்குள்ள இருக்க ஆவியானவர் என்ன பண்றாரு? ஆமா, எஸ் சொல்ல வைக்கிறார். அவர் வார்த்தையை நம்ப வைக்கிறார். நம்மளால முடியுமா? நம்ப முடியுமா? சூழ்நிலையில யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எவ்வளவோ காரியத்தெல்லாம் நம்ம கடந்து நம்மளால வந்திருக்க முடியுமா? நம்ம இருந்திருப்போமானே தெரியல இல்ல. ஆனா நம்மள மீறியும் இதெல்லாம் கடந்து வரோம்னா அது நமக்குள்ள இருக்கிற தேவன். அவரு உள்ள கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இதுக்கு மேல நான் உன்னை நடத்துறேன். இப்ப நம்ம கார்ல
நம்ம டிரைவ் பண்ண வேண்டாம், அவர் டிரைவ் பண்ணுவார். அவர் டிரைவராகவும் இருப்பார் நம்ம லைஃப்ல. நீ உட்காந்துக்கப்பா, நான் பாத்துக்கிறேன், நான் ஓட்டுறேன், நீ வந்து உட்காந்து நிம்மதியா என்ஜாய் பண்ணு, சாப்பிடு, நான் தான் உன் லைஃப நடத்துறேன் அப்படிங்கிறத நம்பு. பஸ்ல ஏறும்போது யோசிங்க, அந்த டிரைவரை நம்புறோம்ல. நம்ம பாடி ஹெட்போனை போட்டுட்டு நம்ம பாடி ஜம்முன்னு உட்காந்து, ஏன் அவ்வளவு நம்புறோம் அந்த டிரைவர் வந்து ஒழுங்கா ஓட்டி கொண்டு போயிருவாரு, இல்ல மெட்ரோல ட்ரெயின்ல நம்புறோம்ல, ஒரு சிக்னல் எல்லாம் நம்புறோம். ஏங்க இவங்களெல்லாம் நம்ம டிஃபால்ட்டா நம்புறோம். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க சேரை நம்புறீங்க தானே? அது டமால்னு உடைஞ்சு விழுந்துரும்னு பயமா இருக்கா? இல்ல இல்ல, தைரியமா உட்கார்ந்துருக்கோம். ஏன்? அது அது மேல நம்புறோம், அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்புறோம் இல்லையா? அதை விட அதிகமாய் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற நம்ம அப்பா வல்லமை உள்ளவர். அவர் விட்டுறவே மாட்டார் உங்க லைஃப. எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அவர் விட மாட்டார். ஆமா, தூக்கி அப்படி எடுத்துருவார். சில நேரங்கள்ல நம்ம அந்த சிச்சுவேஷன் அப்படி கிராஸ் பண்ணும்போது அப்படியே ஏதோ ஆண்டவர் விட்டுட்டாரோ, இல்ல இப்படி பண்ணிட்டாரோ அப்படின்லாம் எண்ணம் வரும். ஆனா அவர் விடவே இல்லை, அவர் விடவே இல்லை. அவர் தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறார். உங்க பிள்ளைகளின் வாழ்க்கைய அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறார். உங்க குடும்பத்தை தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் கரத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். நீங்க குதிச்சு போனாலும் அவர் கரத்துக்குள்ளதான் குதிப்பீங்க. ஆமா. ஆமென். தேங்க்யூ ஃபாதர், உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென், ஆமென். ஸோ வண்டர்ஃபுல் டே. பிளஸ் யூ, பிளஸ் யூ. என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கும்னு நினைச்சே பேசிட்டு வந்தேன். எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா இருந்ததா? ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ நேற்றுக்கு ஆமா சாட்டர்டே, அதனால கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம நிறைய பேசிட்டோம். நான் பேசிட்டேன் நிறைய. ஆமா எல்லாரும் அதனால நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா அதை நான் ஸ்பிளிட் பண்ணி போட்டிருப்பேன். சரி, நிறைய பேருக்கு அது என்ன டாபிக்னு தெரிஞ்சு அவங்க அதை கேட்கலாம். ஏன்னா 2 மணி நேரம் மெசேஜ் இவர் வேற ரொம்ப பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லியே பாதி பேர் கேட்காம ட்ரூத்தை கேட்காம போயிடக்கூடாது, அதனால போட்டிருந்தேன். யாரெல்லாம் கேட்டீங்க? எல்லாம் நேற்று நான் லைவா கேட்டாலும் நிறைய மிஸ் பண்ணியிருக்கலாம். திருப்பி போய் கேட்டீங்களா? ஆமா. சோ நேத்து நான் பேசினதெல்லாம் இதுதான் அப்படின்னு நான் பேசல. இதுதான் நான் விசுவாசிக்கிறேன். வாட் ஐ பிலீவ், வாட் ஐ கன்வின்ஸ்ட். எதை நான் வந்து கன்வின்ஸ்னா என்ன தமிழ்ல என்னங்க சொல்றது? நான் வந்து மனசுல நான் வந்து நம்புகிற காரியம், ஏற்றுக்கொண்ட காரியம். ஓகேங்களா? நான் வந்து இத இப்படிதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூ, எனக்கு ஆண்டவர் நடத்தின விதம், அதுல நான் பார்க்கிற விதம். ஓகேங்களா? சோ அதனால நான் அதை குறித்து நான் பேசினேன். ஸோ என்ன ஃபாலோ பண்றவங்க ஒருவேளை அது உங்களுக்கும் கன்வின்ஸ் ஆயிருக்குமானால், சில காரியங்கள் நான் சொல்லுறதோ டீச்சிங்கோ, அதை என்ன பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஏன்னா பவுல் சொல்லுவாரு, தன்னுடைய சபை, தன்னுடைய டிசைபிள்ஸ்க்கு, சன்ஸ்க்கு சொல்லுவாரு, நீ ஆண்டவரை ஃபாலோ பண்ணு, என்னையும் ஃபாலோ பண்ணு, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு பவுலுக்கு வந்து தன்னை ஆண்டவர் நடத்துறாருங்கிற ஒரு நிச்சயம் இருந்தது. நானும் அதை பிலீவ் பண்றேன். நம்மளை நடத்துறாருன்னு. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். Amen, amen. So wonderful day. Anybody want to share your testimony? So Sundays நம்ம பொதுவா டெஸ்டிமோனிக்கு டைம் கொடுப்பேன். ஆமா, நீங்க வந்து ஷேர் பண்றீங்கன்னா நீங்க சாட்ல வந்து டைப் பண்ணுங்க டெஸ்டிமோனின்னு. நான் அன்மியூட் பண்ணலாம், நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஷார்ட் அண்ட் கிளியரா நீங்க வந்து அதை மற்றவங்களுக்கு அதை எடிஃபை பண்ற மாதிரி, பிரயோஜனமா இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். கம்பல்ஷன் கிடையாது. ஸோ இங்க இப்போ ரீசெண்டாக மெசேஜ் கேட்டுட்டு வரீங்க, நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல மாற்றங்கள் கொடுத்துருக்கலாம், நடந்திருக்கலாம். ஸோ அதை நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு ஷேர் யூ கேன் டெல் மீ. இல்லை மைக்ல நான் சொல்றேன் பிரதர் அப்படிங்கிறத நீங்க மைக்குனாவது டைப் பண்ணுங்க. ஸோ தட் ஐ வில், நான் அடுத்தடுத்ததுக்கு நம்ம போகலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து இன்ஃபார்ம் பண்ண போறேன், அனௌன்ஸ் பண்ண போறேன். அனௌன்ஸ்னா இதுக்கப்புறம் இப்போ வருஷத்தினுடைய பாதியில இருக்கிறோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் உள்ளதை நம்ம வந்து அடுத்தது அனௌன்ஸ் பண்ண போறோம். ஓகே. சுகந்தி கார்த்திக் சிஸ்டர், சுகந்தி சிஸ்டர் உங்களை பிளஸ் பண்றோம். ஹாப்பி பர்த்டே. வி பிளஸ் யூ. லெட் லார்ட்ஸ் அபண்டன்ஸ் பி அப்பான் யூ திஸ் இயர். பிளஸ் யூ சிஸ்டர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அடுத்தது
Okay, Samuel brother, can you please share me how to keep fire burning inside all the time? Wonderful, wonderful. கண்டிப்பா உங்களுக்கு இந்த கேள்வியே இருக்கனால அது ஆச்சரிய விதமா நீங்க அனுபவிப்பீங்க பாருங்க. சில நேரம் நமக்கு சில விஷயம் இது வேணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், எப்போ கேள்வி வருதோ பதிலும் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால டோன்ட் வரி, அதை நான் ஷேர் பண்றேன். யூ வில் ரிசீவ். ஏன்னா அந்த எல்லாருக்கும் வராது, அது நமக்கு தோணுனாலே நம்ம அதை பெற்று கொண்டோம்னு நம்பிருங்க. அது அப்படி பேர்ன் ஆயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். வேற வேற யாராவது எனிபடி வாண்ட் டு ஷேர்? போடுங்க. ஓகே, வாழ்த்துக்கள் போடுங்க. சுகந்தி சிஸ்டர் பிளஸ் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, சரி, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஆல். சுவிதா, ஏதாவது யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங் லைக் டு ஷேர்? ஓகே, சரி, அப்ப நம்ம தொடர்ந்து பேசிடுவோமா? சரி. டுடே மை பர்த்டே பிரதர். ரோசி சிஸ்டர், ஹாப்பி பர்த்டே. பிளஸ் யூ. லெட் காட்ஸ் abundance பி அப்பான் யூ. இந்த வருடம் சகல பரிபூர்ணமும் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக. ஓகே, நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. ஸோ சுகந்தி சிஸ்டர் பர்த்டே, அப்புறம் ரோசி சிஸ்டர் பர்த்டே. ஸோ பிளஸ் யூ. வேற யாராவது பர்த்டே இருக்கா, ஆனிவர்சரிஸ் இருக்கா? போடுங்க. சாட்ல நீங்க டைப் பண்றதுல டக்குன்னு மேல போயிட்டுதா, பார்க்கவே முடியல. ஸோ வேற யாரோட பர்த்டேஸ்? ஓகே, குட். பிளஸ் யூ, சூப்பர். ஜூன் 23. கிரேட். ஓகே, சரி. வேதம் வாசிக்கலாமா? அஹ், வேதத்தை வாசிக்கலாமா? யாரெல்லாம் ஓகே அப்படின்னா ஓகே போடுங்க. ஏதாவது ஒரு சாப்டரை நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி வாசிக்கலாம். ஓகே, பைபிள்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா கையில? வில் ஷேர் சம்திங். வாழ்த்துக்கள். ஓகே, ஓகே. 2 தீமோத்தேயு எடுத்துக்கோங்க, அதை ஷேர் பண்ண. ஓகே, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம். ஓகே, ஆமா. ஸோ 2 தீமோத்தேயு சாப்டர் 1. 2 தீமோத்தேயு சாப்டர் 1. ஓகே, சூப்பர் சூப்பர். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம். அதுல ஒரு 18 வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 வேர்ஸா ஒரு 4 பேர் வாசிக்கலாம். மைக் வந்து ஆன் பண்ண முடியுமா பாருங்க. ஓகே, வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய இருக்கிற பவுல், பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களிலே உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாய் இருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாவுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாவுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன்.
இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடே கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆமென். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகெலு எர்மோகனோ முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். அதையும் படிக்கட்டும். வாசிங்க யாராவது. போனேசிப்போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. சிஸ்டர் புதுசா இருக்கவங்க சரி வாசிக்கிட்டோம். வாசிங்க. அப்படி யாருமே வாசிக்கலன்னா ஏற்கனவே வாசிச்சவங்க வாசிங்க. 16 இது யாராவது இதுவரை வாசிக்காதவங்க வாசிங்க. ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளை இடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவும் இல்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. ஆமென். 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 சூப்பரான சாப்டர்ல இது இந்த தீமோத்தேயு நிருபங்கள் பவுல் எழுதுன எல்லா நிருபங்களும் பாத்தீங்கன்னா அதை நீங்க ஒரு தடவை வாசிச்சாலாம் புரியும். ஆனா அவ்வளவு ரகசியங்கள், அவ்வளவு காரியங்கள், கருத்துக்கள், அறிவுரைகள் நிறைய இருக்கும். ஒரு சாப்டர்லயே நிறைய இருக்கும். இப்ப இந்த 2 தீமோத்தேயு 1ல 18 வசனம் இருக்கு. ஒவ்வொரு வசனத்தையுமே என்ன பண்ணலாம், ஒரு பிரசங்கமே பண்ணலாம். யாருக்கெல்லாம் இப்ப வாசிக்கும் போதே நிறைய விஷயம் உங்களுக்கு மினிஸ்டர் ஆச்சு. உங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஏதோ ஆண்டவர் பேசியிருக்கலாம், இல்ல ஒரு விஷயம் இது அது டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாசிக்கும் போதே நிறைய விஷயம் நமக்கு என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப சூப்பரான சாப்டர். ஸோ பைபிள் ரீடிங் அப்படிங்கிறத ஒரு பழக்கமா நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். எல்லாமே சொல்றீங்க பார்க்கலாம். ஸோ வேதாந்தை வாசிக்கிற பழக்கத்தை ரெகுலரைஸ் பண்ணுங்க. சும்மா ஒரு சாப்டர் வாசிங்க, ஏதாவது ஒரு சாப்டர். அது நியூ டெஸ்டமெண்ட்ல கண்டிப்பா வாசிங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டும் வாசிக்கிறதா இருந்தா அதையும் என்ன பண்ணுங்க, வாசிங்க. வாசிக்கும் போது புரியலன்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல அப்படி ஸ்டக் ஆகி அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆமா பேசுவார். ஸோ அதுக்குதான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்டர் வேற இதுல நிறைய இருக்கும். இப்போ பிரதர் ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கும் நான் ரொம்ப பிரசங்கம் பண்ணல, அது இல்லை. ஸோ நான் அதுக்கான பதிலும் இதுல நான் சொல்றேன். பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு விஷயம் எழுதுவார். இது நீங்க எல்லாருமே நம்ம கேட்ட வசனம் தான் இல்லையா? 6th verse
இது வந்து ஏன்னா எனக்கு மினிஸ்டர் ஆனது. இப்போ சாமுவேல் பிரதர் அவர் கேட்டிருந்தாங்க, நம்ம எப்படி எப்பவுமே அனலா அப்படி ஆண்டவருக்காக ஆண்டவர் அப்படி எப்பவுமே அந்த பிரசன்ஸ்லயும் அந்த ஃபயர்லையும் அதே ஃபெய்த்லையும் நம்மளை வந்து அப்படி ரெஃப்ரெஷ்ஷாவே வைக்க முடியும். அப்படி வைக்க முடியுமானா கண்டிப்பா முடியும். ஆனா நம்ம ஒரு 24 மணி நேரம் எடுத்துட்டோம்னா நம்ம எல்லா நேரத்திலயும் இப்படி இருக்க முடியல. அப்படிதானே? யாரெல்லாம் எஸ் ஆமான்னா ஆமான்னு போடுங்க பார்க்கலாம். அப்பதான் நான் பதில் உங்களுக்கு அட்ரஸ் பண்ண முடியும். நம்மளால காலையில இருக்கிற அந்த ஃபயர் எனர்ஜி கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் குறையும். நான் என்ன உட்பட தான் சொல்றேன், உங்களை சொல்லல. என்னையும் இதுல வைத்துதான் நான் பேசுகிறேன். அப்புறம் ஈவினிங் வேற லெவல்ல திடீர்னு ஒரு ஃபெய்த் வந்துடும், வேற லெவல்ல இருப்போம். அப்புறம் கொஞ்சம் கம்மியாகும், அப்புறம் நைட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகலாம். இது மாறி மாறி கூட இருக்கலாம். சில நேரம் காலையில ரொம்ப சோர்வா இருப்போம், அப்படியே மெசேஜே கேட்டா கூட ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வேற மாதிரி இருப்போம். இப்படியே இருக்கும். சில நேரம் சிலருக்கு 2-3 நாள் கூட ஒரு மாதிரி டல்லா இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 2-3 நாள் வேற மாதிரி ஜம்ப் ஆகி ஓடுவாங்க. அப்படியும் இருக்கும். சரி, எல்லாருமே நம்ம வந்து நான் அடிக்கடி சொல்றேன், இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த மாதிரி அவரை போல அப்படிங்கிற ஒரு லைஃப் இருக்குமானா இருக்கும். நம்ம அந்த அந்த ரலம்ல நம்ம மூவ் ஆக முடியும். பட் ஸ்டில் நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்துல இப்ப இருக்கிறார். இந்த பூமியில கூட அவருடைய கம்ப்ளீட்னஸ் வந்து 100% காட். அவர் மனிதனாக இருந்தாலும் 100% அவருக்குள்ள ஜனிப்பிக்கப்பட்ட வித்து வந்து தேவ வித்து. சோ நாம ரட்சிக்கப்பட்ட அந்த தேவ வித்து நமக்குள்ள வருது. ஒண்ணு, நம்ம ரட்சிப்பு எங்க முழுமை அடைந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே நம்மளுடைய ரட்சிப்பு முழுமை அடைந்திருக்கிறது? எங்கேனா எந்த ஊர்ல இல்ல. அதுக்கு முதல்ல என்ன புரியணும்னா, நீங்களும் நானும் நம்மளுடைய படைப்பு எப்படி படைச்சிருக்கிறார் நம்மள சொல்லுங்க. ஸ்பிரிட், சோல், பாடி, ஆவி, ஆத்மா, சரீரம். இது புரியணும். இது புரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து இத நான் அடுத்தது சொல்லும் போது உங்களுக்கு புரியும். எல்லாரும் முடிஞ்சா டைப் பண்ணுங்க, இல்ல சொல்லுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். தேவன் நம்மளை படைக்கும் பொழுது எப்படி படைச்சாரு? ஆவி, ஆத்மா, சரீரம். பூமியில இருந்து என்ன பண்றாரு? மண்ணை எடுத்து சரீரத்தை உருவாக்குகிறார். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அப்படின்னு ஊதும் பொழுது அவருடைய ஆவி நமக்குள்ள வருது. அப்ப நம்ம அவருடைய ஆவியை இந்த மண்ணான உடம்புக்குள்ள என்ன பண்றாரு? ஊதுறாரு. ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனான். சோல். சோல் என்ன, ஆத்மா என்ன? நீங்க நினைக்கிறது. இப்ப நான் பேசுறத அப்படி யோசிக்கிறீங்கல்ல, அப்போ நம்ம நினைக்கிறது, முடிவெடுக்கிற தன்மை, இது எல்லாமே நம்ம ஆத்மா. சோ இந்த ஆத்மா என்ன பண்ணும்? முடிவெடுக்கும், யோசிக்கும், வேணான்னு சொல்லும், வேணும்னு சொல்லும். இது எல்லாம் நம்ம மனசு. ரொம்ப புரியணும்னா உங்க மனசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க உடம்பு, உங்க மனசு, உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய ஆவி, ஜீவன், இது எல்லாமே அவர் படைச்சதுதான். சரியா? இப்ப நம்ம ரட்சிப்பின் அனுபவம், நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது ஆவியினாலே பிறக்கப்படுகிறோம். உங்க டெட் ஸ்பிரிட்டா உங்க ஆவி தேவ ஆவியானவரோட கலக்குது. அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. இப்ப நான் சொல்றேன்ல, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க தான். எல்லாரும் தேவனுக்குள்ள, தேவனுடைய பிரசனத்துலதான். தேவனே உலகத்துல நிரம்பிதான் இருக்கிறார். எவ்ரி ஒன் ஆர் இன்க்ளூடட் தான். எல்லாருமே அவருக்குள்ளதான். ஆனால் அவரை உணர்கிற ஒரு இடம் இருக்கு. அப்ப அந்த ஆவி ஜனிப்பிக்கப்படுகிற ஒரு இடம், அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அந்த அனுபவம் யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? உங்க லைஃப் அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அந்த அனுபவத்துக்கு அப்புறம் நீங்க ஆண்டவரை பிடிச்சுக்கிறது அனுபவம் வேற. அவருக்கும் உங்களுக்கும் இருக்க உறவே மாறி இருக்கும். அதுதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். நான் அதனாலதான் சொல்லுவேன், ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னா நீங்க அவங்கிட்ட வந்து பைபிள் படி, ஜெபம் பண்ணு, நீ வந்து ஆண்டவரை பிடிச்சு இப்படி சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க பைபிள் படிப்பா, ஆண்டவரை பிடிப்பா, இப்படி சொன்னீங்கனாலே அவன் இன்னும் born again ஆகலன்னு அர்த்தம். நீங்களா நினைச்சுக்க கூடாது. அவன் உண்மையாக ஆவில அப்படி பிறக்கிற பிள்ளைங்க, பிறக்கிறவங்க, அவங்கள மீறி தேவன் மேல தாகம், அந்த அந்த ஃபெய்த் உள்ள இருக்குங்க. நேர்ல தெரியாம இருக்கலாம், பைபிள் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் மேல இருக்கிற அந்த ஒரு ஹார்ட் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். they become a heart in you. சோ எங்க ரட்சிப்பு உண்டாகுதுன்னா ஸ்பிரிட்ல உண்டாகுது. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆவி 100% ரட்சிக்கப்பட்டிருக்கு, 100%. அப்ப மீதி இருக்கிற ரெண்டு என்ன? சோல் அண்ட் பாடி. அப்படின்னா உங்க மனசும் உங்க உடம்பும். சொல்லுங்க, என் மனசும் என் உடம்பும்
ரட்சிப்புக்கு நேரா போயிட்டு இருக்கு. ரட்சிக்க முழுமையாப்பட்டிருக்கா படல. எப்படி பிரதர் அப்படின்னா, உங்க உடம்பு ரட்சிக்கப்பட்டுறதுன்னா அதுக்கு பேரு அழியாமை. ஓகேங்களா? சாகாமை, இம்மார்டாலிட்டி. உங்க உடம்பு அப்படின்னா நமக்கு வந்து டயர்ட் ஆகாது. நீங்க தூங்குனது தூங்காதது எது பண்ணலான்னாலும் அந்த உடம்பு உடம்பா இருக்கும். டெத்துங்கிறது அந்த உடம்புல இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? ஆனா அது ஆண்டவர் கொடுக்கிறாரா? எஸ், we are waiting for that. மறுரூபமாக்கப்படுவோம். அதை பத்தி நிறைய டாக்டரின்ஸ் இருக்கு, நிறைய பிரசங்கங்கள் இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் இப்போதைக்கு ரொம்ப போக வேணாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம சரீரம் என்ன ஆயிட்டு இருக்கு? ரட்சிப்பின் அனுபவத்துல போயிட்டு இருக்கு. உங்க மனசு ரினியூ ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம மனசும் ரட்சிக்கப்படல, நம்ம சரீரமும் ரட்சிக்கப்படல. இது எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? உதாரணத்துக்கு நீங்க எல்லாருமே ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பீங்க இல்லையா? எல்லாரும் பெற்றிருக்கீங்கல்ல? ரைட். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. உங்க பழைய லைஃப் வேற, இப்போ ஒரு புது லைஃப் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க மனசுல உங்க மைண்ட்ல கெட்ட எண்ணமே வரலையா? பிரதர், நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நான் வந்து அன்னையில இருந்து இது வரைக்கும் என்னன்னே தெரியல, என் மைண்ட்ல ஒரு சின்ன கெட்ட எண்ணம் கூட வந்ததே இல்லை பிரதர் அப்படின்னு நீ யாராவது ஒரு ஆள் நீங்க இருந்தீங்கன்னா, நிஜமா நீங்க தெய்வ குழந்தை, தெய்வ புத்தி, தெய்வ குழந்தை. நிஜமா உங்களை நான் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். நீங்க வாங்க மீட்டிங்கு. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை நானும் ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட ஒருத்தங்களை பத்தி கூட நான் தப்பா நினைச்சது கிடையாது பிரதர். ஒருத்தங்களை நான் அப்படி அவமரியாதையை நினைச்சது இல்லை. இப்படி என் மனசே அப்படி பரிசுத்தமா இருக்கு பிரதர். பரிசுத்தம்னா பரிசுத்தம் அப்படி இருக்கா? இருந்தீங்கன்னா இல்ல பெரிய ஊழியக்காரர்கிட்ட போய் வேணா கேளுங்க. எவ்வளோ பெரிய பயங்கரமா நீங்க நினைக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட போய் கூட இந்த கேள்வியை கேளுங்க. ஐயா, நீங்க ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ ஊழியம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, உங்க மனசுல ஒரு சின்ன ஒரு எண்ணமோ ஏதோ இச்சையோ என்ன ஒண்ணுமே வந்தது இல்லையா? அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா யாரோ பொய் சொல்றாருன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம மனசு இருக்கு தெரியுமா, அது இன்னும் ரட்சிக்கப்படலைங்க. இந்த மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணணும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஏன் வசனத்தை கேட்கிறோம்? சப்போஸ் ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி உங்க மைண்டும் அப்படியே புதிதாயிடுச்சு, உங்க ஸ்பிரிட்டும் நியூ அப்படின்னா உங்களுக்கு டீச்சிங்கும் தேவையில்லை. நம்ம டெய்லி இந்த மாதிரி கேட்க, ஏன்னா எப்பவுமே கிளியரா இருக்குமே. யாரெல்லாம் எஸ்ன்னு சொல்றீங்க? கரெக்டா? நம்ம மனது நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டிருக்கிறது, மறுரூபமாகி கொண்டிருக்கிறது. அப்ப மைண்ட் என்ன பண்ணல? கம்ப்ளீட்டா ரட்சிக்கப்படல, எல்லாருக்கும் தான். அப்ப நம்ம உடம்பும் ரட்சிக்கப்படல. அப்ப நம்ம இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எதை டேக் கேர் பண்ணணும் சொல்லுங்க? எதை நாம் பாதுகாக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம்? நாம இல்ல, நம்ம ஆவியானவர் பாதுகாக்கிறார். எதனா? மனசையும் நம்ம உடம்பையும். புரியுது? அதனாலதான் நிருபங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. பவுல் ஏன் எழுதுறாரு? ஏப்பா நீ ரட்சிக்கப்பட்டப்பா, ஒரு பிரச்சனை இல்லை, உன் மனசு சூப்பர்ப்பா, நீ எல்லாரையும் நேசிக்கிற, யாரு மேலேயும் உனக்கு கோபம் வர மாட்டேங்குது, எல்லாரு மேலேயும் நல்ல எண்ணத்தையே நீ வச்சிருக்க அப்படின்னு விட்டுருக்கலாமே. 2 லைன்ல எழுதி விட்டுருக்கலாம். ஏன் விடல? ஏன் ஒன்னொன்னா சொல்றாருன்னா, நீ இப்படி இரு. சில இடங்கள்ல சொல்லுவாரு, நீ அவங்களுக்கு ஒதுங்கிரு, கிளவி பேச்சுகளுக்கு உன்னை விலக்கு, வீண் பேச்சுக்கு விலக்கு. இதெல்லாம் ஏன் சொல்றாரு யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணாத, அங்க போகாத, இவங்க கூட இது பண்ணாத அப்படின்லாம் நிறைய நோ, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னே போட்டிருக்கு. காரணம் என்னன்னா, உன் மனசு பாதிச்சிடக்கூடாதுப்பா, மனசு ஆண்டவே. சோ அதனாலதான் பாருங்க, இப்ப டெய்லி மார்னிங் ஏங்க நான் பிரேயர் எல்லாம் நடத்தி டெய்லி டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சிலதெல்லாம் எடுத்ததையே திருப்பி கூட நான் டீச் பண்ண காரணம், நம்ம மனசு மறக்குமா இல்லையா? நம்ம மனசு மறக்கும். நம்ம மனசு நிறைய, அதனால இந்த லேர்ன் பண்றது இது எதுக்குன்னா, நம்ம சோல் அது வந்து அதை அப்படியே கொண்டு போறதுக்கு ஒண்ணு. ஓகேங்களா? ரெண்டாவது நம்ம உடம்பு. இந்த உடம்பு குறித்தும் ஏன் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் இதுனா, இந்த உடம்பும் ஆன் த வே. இப்ப என்னன்னா, இதுல ஒரே ஒரு விஷயம், நமக்கு பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பழைய உடன்படிக்கையிலே அவங்க மனசு இப்படிதான் இருந்துச்சு, கெட்டதை யோசிச்சுது, உடம்பு கெட்டதை பண்ணிச்சு, எல்லாமே பண்ணிச்சு. ஆனால் அவர்கள் ஆவியிலே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஸ்பிரிட்ல ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. அப்படின்னா ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அனுபவம் கிடையாது. தாவீதுக்கும் கிடையாது, யோசேப்புக்கும் கிடையாது, யாக்கோபுக்கும் கிடையாது, எலியாவுக்கும் கிடையாது, எலிசாவுக்கும் கிடையாது.
நீ யோசிக்கலாம், பிரதர் எலியா எலியா எவ்வளவு பெரிய ப்ராஃபட். நான் சொல்றேன், நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது, எலியா நமக்கு கீழே தான். நான் எலியா, எலிசா, வேற என்னங்க, ஏசாயா, என்ன ப்ராஃபட் பேர் சொல்லுங்க, நான் சொல்றேன். அத்தனை ப்ராஃபட்ஸும், யோவான் ஞானஸ்தானம் அவரும் சரி, எல்லாருமே நம்மளை விட கீழே தான் இருக்கிறாங்க, தெரியுமா? அவங்க வாழ்க்கையில அவங்க வாழும்போது இப்ப நீங்களும் நானும் இருக்கிற இந்த அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. இது முதல்ல நமக்கு புரியணும். ஏன்னா நம்ம இன்னுமே நான் எலியா போல, நான் எலியா போல. நானும் ஒரு காலத்துல அப்படி யோசிச்சேன். எப்போ புரிஞ்சுதோ, எலியா இல்லைங்க, நம்ம எலிசா கிடையாது, ஏசாயா கிடையாது, யாக்கோபு கிடையாது. யாக்கோபுனா ஓல்டு யாக்கோபு சொல்றேன். ஆபிரகாம் கிடையாது. நம்ம அவங்க எல்லாம் காண என்னது ஆசையா இருந்தாங்களாம் இந்த நாட்களை காண. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக மரிக்கவில்லை. உங்களுக்கும் எங்களுக்கு நமக்கும் பாருங்க, நமக்கு என்ன பாக்கியம்னா, இயேசு பூமிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்து மீட்பின் முழுமையை உருவாக்கி முடிச்சிட்டு இந்த காலகட்டத்துல நம்மளை பிறக்க வச்சிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங்க. தாவீது காலத்துல மட்டும் பிறந்திருந்தோம்னா நம்மளும் வேற ஒரு ரேஞ்சா தான் இருந்திருப்போம் நம்ம லைஃப். யோசிச்சு பாருங்க. சோ இந்த காலகட்டத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க. ஏன்னா இங்கே நமக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம தேவ ஆவியானவர் உள்ள இருக்கிறாருங்க, உள்ள வாசம் பண்ணுகிறார் உள்ளே. அதனால இப்ப சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல எங்கேயாவது போட்டிருக்கா? நான் கேக்குறேன். எலியா சொன்னாரா நீதான் தேவ ஆலயம்? எலியாவை கண்டு பயந்தாங்களா இல்லையா? எலிசாவை கண்டு பயந்தாங்களா இல்லையா? ஏன்னா இவங்களுக்குள்ள கடவுள் கிடையாது. அதனால தேவ ஆவியானவர் மேல வருவார். அவங்க அபிஷேகம் மேல இருந்தது. அதுவும் ஒரு டைம்ல இருக்கும், ஒரு டைம்ல இருக்காது. அந்த டைம்ல இல்லாத போது பாருங்க, எலியா போய் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, ஓடுவாரு. அவங்க உள்ள ஆண்டவருடைய அன்பு இல்லாதனால கோபம் ஜாஸ்தியா இருக்கும். கோபம். நான் ஒரு தடவை முன்னாடி இப்படிதான், நான் எலியா போல ஆண்டவரை பயன்படுத்துங்க எலியா. அப்ப இந்த சுவிசேஷம் எனக்கு இது புரிஞ்ச உடனே ஆண்டவர் ஒரு தடவை கேட்டாரு, நீ எல்லாரையும் கொல்லணும்னு விரும்புறியான்னு. ஏன்னா எலியா எலிசா கொன்னு போட்டுட்டு இருந்தான் எல்லாரையும், அப்படிதானே? சின்ன குழந்தைங்கன்னு கூட பாக்கலாங்க, சாபம் போட்டுட்டு அந்த பிள்ளைங்க எல்லாம் செத்து போச்சு. இந்த இயேசு பூமியில இருக்கும்போது சீசர்கள்லாம் அப்படிதான் நினைச்சாங்க, இவர் எலியா மாதிரி ப்ராஃபட்டு, எலிசா மாதிரி ப்ராஃபட்டு அப்படின்னு. ஒரு ஊருக்கு போறாங்க இயேசு கிறிஸ்து கூட, அது எந்த சாப்டர்னு தெரியல, தெரிஞ்சவங்க யாராவது சாட்ல போடுங்க. அப்ப இயேசு போறாரு சீசர்களோட. இப்ப சீசர்கள் கூட்டம் இருக்க கூட்டம் பாருங்க, இவங்களுக்கு நான் கொஞ்சம் இதா சொல்றேன், இந்த மரியாதை குறைவா நான் பேசல, சீசர்கள் அது வேற ஃபீல் பண்ணிடாதீங்க. கூட்டம் இருக்குல்ல, ஆக்சுவலா ரொம்ப சின்ன பசங்க தான். இயேசு கிறிஸ்துக்கே 30 வயசு தான், இவங்க எல்லாம் ரொம்ப கம்மி வயசு தான். ஓகேங்களா? சோ இவங்களுக்கு என்ன நினைப்புனா, எலியா எலிசா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம ஆளும் பெரிய ஆளாச்சே, இயேசு வந்து பயங்கர வல்லமை, செம அனாயிட்டிங், மிராக்கிள்ஸ். சோ ஊருக்கு போறாங்க, அந்த ஊரு ஏத்துக்கல. அந்த ஊர்ல என்ன பண்ணல, யாரும் ஏத்துக்கல, போயிடுங்கன்னு விரட்டி விடுறாங்க. உடனே அந்த சீசர்களுக்கு செம்ம கோபம், செம்ம டென்ஷன் ஆயிட்டானுங்க. என்னடா இது, எங்க தலைவர், எங்க மாஸ்டரு, இவரை எல்லாரும் இவரு பின்னாடி வராங்க, நாங்க அவ்வளோ பெரிய ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம், இயேசுவை நீங்க என்ன ஏத்துக்கல? இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க அந்த சீசர்கள் வந்து, ஐயா இவனை சரிபட மாட்டானுங்க, போட்டுருங்க, போட்டு தள்ளிடுவோம். என்ன பண்ணுங்க? போட்டு தள்ளுவானுங்கிறானுங்க. அக்னியை வர வையுங்க, எலியா அக்னியை கொண்டு வந்தது போல இவங்கள போட்டு இப்பவே அடி. நீங்க ஓகேன்னு சொன்னா மேல இருந்து என்ன வந்துடும்? அக்னி வந்தே ஆகும், காலி. நம்ம யாருன்னு காட்டிடுவோம். நம்ம யாரு, சும்மாவா? புரியுதுங்களா? ஓல்ட் டெஸ்டமெண்டோடைய மைண்டு இன்னைக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. சில ஊழியர்கள் சிலர்லாம் இந்த ரொம்ப, நான் பார்த்திருக்கேன் பாருங்க. ஒருத்தங்க, நான் அப்பதான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒருத்தங்களை நான் பார்த்தேன். அவங்க வந்து அவங்களை யாராவது பேசிட்டா போதும், நான் இன்னைக்கு பாரு ஜபம் பண்ற ஜபத்துல இன்னைக்கு நைட்டே இந்த இரவே அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் காட்டி ஆவார், நான் யாருன்னு ஆண்டவர் காட்டுவாரு. அதே மாதிரி சிலருக்குலாம் இருக்கு, அவங்களை யாராவது ஏதாவது திட்டா போதும்,
உடனே இவங்க வந்து, ஆண்டவரே என்ன அவங்க திட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் நடக்காம பாத்துக்கோங்க. ஏன்னா இது எலிசா ஸ்பிரிட், எலியா ஸ்பிரிட். ஏன்னா ஏன்னா இவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து அவங்க என்ன ஆயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது நடந்துரும். இந்த மனநிலையை முதல் எடுத்து போடணும். இந்த மனநிலை இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். இது எலியாவின் ஆவி. சீசர்களுக்கு அந்த ஆவி இருந்தது, அந்த தாட் இருந்தது. அப்பதான் இயேசு திரும்பி சொல்றாரு, ஏய் உனக்கு என்ன ஆவி இருக்கு, நீ என்ன ஆவி உடையவன்? மனுஷகுமாரன் அழிக்க வரவில்லை, ரட்சிக்க வந்திருக்கிறாருங்கிறார். சமட்டைன் இவ்வளவு நாள் கூட இருந்த அவன் நம்மளை துரத்துறான், நம்மளை ஏத்துக்கலங்கிறதுனால அக்கினியை போட்டு கொன்னுடலாமா? இவங்களுக்கு என்னன்னா, எலியா கொன்னானே, எலிசா அக்கினியை கொண்டு வந்தாரே. இயேசு சொல்றாரு, டேய் அது அவன் கொண்டு வந்தான், நான் கொடுக்கல. யாரெல்லாம் புரியுது? அது ஃப்ரீ வில் சொல்லுங்க, ஃப்ரீ வில் சொல்லுங்க, ஃப்ரீ வில், சுயசித்தம். தேவ வல்லமைய நான் கொடுத்தேன், அது அவன் சித்தம். அவன் இப்படி தப்பா பயன்படுத்திக்கிட்டான் தம்பி. மனுஷகுமாரன் பிதா என்ன செய்கிறாரோ அதையே மனுஷகுமாரன் ஆகிய இயேசு நான் செய்வேன். பிதா ஒருவரையும் அழிக்கல. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல எல்லாம் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கிட்டானுங்க. நான் இங்க காத்து கொள்ள ரட்சிக்க வந்திருக்கிறேன். நீ வந்து அப்படிலாம் சொல்லாத, நீ என்ன ஆவி அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நம்ம யாரும் எலியா மாதிரி எலிசா மாதிரி எல்லாம் ஆகணும் இல்ல அப்படின்னு ஜபம் கூட பண்ணாதீங்க. சொல்லுங்க, நான் இயேசுவை போல இருக்கிறேன். அவரை விட ஸ்டாண்டர்ட் யாரும் கிடையாதுங்க. நமக்கு ஒரே மாடல். நீங்க மனுஷனை கூட மாடலா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இடறி போக வாய்ப்பு இருக்கு. என்னையா நான் இப்படி அவரை என்னுடைய மாடலா நினைச்சனே அந்த ஊழியக்காரரை, ஆனா அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு, இப்படி பண்ணிட்டாருன்னு தோணும். மனுஷன் தானே. நம்ம மாடல் யாரு? கிரைஸ்டுங்க. அவருதான் நமக்கு மாதிரி. ஜீசஸ் இஸ் அவர் மாடல் அண்ட் ஸ்டாண்டர்ட். நீங்க அவருக்கு மேல போக முடியாது. இப்போ ஒரு பிரியாணி இருக்கு, என்னடா பிரியாணி வரலன்னு யோசிச்சீங்களா? சண்டேல பிரியாணி இருக்கு. ஒரு பிரியாணியை நீங்க ஸ்டாண்டர்டா வைக்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க பிரியாணியை தான் ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறது எங்க போனாலும். இருந்தாலும் நான் வந்து இப்படி பண்ற மாதிரி இல்லையே, நான் வந்து இப்படி பண்ணுவேன். எல்லாருக்கும் அந்த மைண்ட் வரும். ஏன்னா அவங்க செய்யற பிரியாணி தான் சூப்பர் பிரியாணி. வீட்டுல சாப்பிடுறவங்க என்னதான் சொல்லணும், என்னதான் சொல்லி ஆகணும், என் பொண்டாட்டி பிரியாணி மாதிரி வேற பிரியாணி வாய்ப்பே கிடையாது ராஜா, சூப்பர்யா. ஆமா, ஏன்னா நம்ம பிரியாணி தான் ஸ்டாண்டர்டு இல்லையா, மத்த பிரியாணி எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ஆனா ஸ்பிரிச்சுவல்ல ஜீசஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட், அதுக்கு மேல கிடையாது. தமிழ்ல என்ன அளவுகோல், நீங்க யார அளவுகோலா வைக்கணும்னா ஒரு ஊழியனை வச்சிடக்கூடாது. இப்ப என்னைய கூட நீங்க வச்சிடக்கூடாது. ஜானி பிரதர் தான் என்னோட வச்சிடாதீங்க. நானே இன்னும் கம்மியா தான் போயிட்டு இருக்கேன். எனக்கே அளவுகோல் யாருங்க? ஜீசஸ். நம்ம எல்லாருக்கும் அளவுகோல். அதான் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க இடறவே மாட்டீங்க. ஏன்னா அவருக்கு மேலேயும் போக முடியாது, அவரு மேல இருந்து கூட கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு இல்லையா? சோ அதனால நீங்க வந்து எதுக்கு சொல்றேன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்டுடைய வாழ்ந்தவர்கள் நம்மளை விட ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. அதனால அவங்கள போல வாழணும். அவங்கள ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, இன்னும் நிறைய மாடல்லாம் இருக்குல்ல, அவங்கள போல தயவு செஞ்சு இதுக்கு மேல அப்படி ஜெபம் பண்ணாங்க, விட்டுருங்க. இயேசு கிறிஸ்து போல அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து போலவே என்னை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. எப்படி இயேசு எப்படி பிதாவுக்கு முன்னாடி இருந்தாரோ, உங்களை என்னையும் பிதா அப்படித்தான் பாக்குறாரு, அப்படித்தான் பாக்குறாரு. யோவான் 17 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. இயேசு ஜெபிக்கிறார், அப்பா உங்களுக்கும் எனக்கும் எப்படி ஒரு உறவு, நீங்க என்ன எப்படி பாத்தீங்க, அந்த பார்வைய நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறேன். சொல்றாரு, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுப்பேன் கூட போடல. நீங்க போய் வாசிச்சீங்கன்னா யோவான் 17 கொடுத்தேன்னு போட்டிருக்கோம். அந்த மகிமை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் கேள்விப்பட்டேன், ஒப்பீனியன். இப்போ பிதாவாகிய தேவன் இயேசு மேல என்ன ஒரு ஒப்பீனியன் வச்சாரு, எப்படி தன்னை இயேசுவை பார்த்தாரு, அப்படிதான் உங்களை என்னையும் பாக்குறாரு. அப்ப நீங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஒருத்தனை சொல்லி ப்ராஃபட்ட சொல்லி அவரு போல நான் அவரு ஆவி, அதெல்லாம் வேணான்னு நம்ம மெச்சூர்டா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நம்ம கொடுத்து அவரை போல வச்சிருக்கிறாரு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்காரன் அவனுக்கு ஆவியே பெறலைங்க, இயேசுவினுடைய ரட்சிப்பே பெறாதவர்கள் ஒவ்வொருத்தரும் இல்லையா? அதனால நம்ம அவருடைய சரி. அப்ப நியூ டெஸ்டமெண்ட்ல
நாம் ஆவியிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பரிபூர்ணமுடையவர்களாக இருக்கிறோம். கரெக்ட். இப்போ நம்ம ஆத்துமா என்ன பண்ணுது? ட்ரெயின் ஆயிட்டு இருக்கு. சரி, இவன் பிரதர் கேட்டாரு, நம்ம எப்படி பிரதர் அதை அப்படியே வச்சுக்கிறது? இப்போ பவுல் எழுதுறாரு பாருங்க, இதன் நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வரம். இது இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரட்சிக்கப்படுறோம், ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்தடுத்த சில காரியங்கள் இருக்கு. இதை கவனமா கேளுங்க. இப்ப எல்லாருமே, இப்ப என் சத்தத்தை கேட்டுட்டு இருக்க எல்லாருமே நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. யாரெல்லாம் ஆமா பிரதர், ஐ எம் சேவ்டு, ஐ எம் born again, நான் ஆண்டவர், அவர் எனக்குள்ள இருக்கிறார். இப்ப நீங்க எப்படி யோசிச்சிடக்கூடாதுன்னா, பிரதர் நான் ஒழுங்கா இல்லையே பிரதர், நான் இதை செய்யறேனே பிரதர், நான் இன்னும் பழைய அதெல்லாம் செய்யறேனே பிரதர், அப்படி பண்றேனே. அதுதான் புரிஞ்சுக்கோங்க. மதம் என்ன சொல்லுன்னா, நீ எங்க ரட்சிக்கப்பட்டிருக்க, எல்லாம் இதெல்லாம் பண்றல, பைபிளே படிக்க மாட்டேங்கிறிய, நீ அதை பண்றிய, பழைய வேலையெல்லாம் திருப்பி திருப்பி செய்யறிய. மதம் சொல்லிச்சுன்னா நீங்க ரட்சிக்கப்படலைன்னு உங்களுக்குள்ளே மைண்ட் வரும். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கிறத உங்களையே நான் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒண்ணு சொல்றேன். அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், நீ இதுக்கு மேல இயேசுவை நம்பவே கூடாது அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேனாலும் உங்ககிட்ட சொல்றேன், அப்படிலாம் இல்ல பிரதர், எனக்கு எல்லாமே அவரு தான் அப்படின்னு ஒரு எண்ணம் யாருக்கெல்லாம் வருது? இப்ப நான் உங்க கேரக்டர் வச்சே சொல்லல, உங்க பிஹேவியரை வச்சே சொல்லல, நீங்க என்ன பண்றீங்க, எதை செய்யறீங்க, பழசதான் செய்யறீங்க, இல்ல இன்னும் என்னுடைய நிறைய விஷயம் நான் விடல, அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இதுக்கு மேல இயேசுவை நினைக்க கூட கூடாது அப்படின்னு நான் சொல்லும்போது, ஓகே பிரதர் நான் நினைக்க மாட்டேன், எனக்கு ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னீங்கன்னா ரட்சிக்கப்படல. அதெல்லாம் இல்ல பிரதர், எனக்கு அவர் தவிர யாரும் இல்ல பிரதர், அவர் தான் பிரதர் எனக்கு, இயேசு தான் பிரதர் எல்லாமே அப்படின்னு உங்களுக்குள்ள உங்களுடைய பிஹேவியரையும் தாண்டி, உங்களுடைய செய்கைகளையும் தாண்டி, நீங்க கோவம் கூட பட்டிருக்கலாம், நேத்து நைட்டு கூட செம கோவத்துல சண்டை போட்டிருக்கலாம், செம பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனா அதை மீறியும் அவரெல்லாம் விட முடியாது பிரதர், ஏசப்பா தான் பிரதர் எல்லாம், அவர் இல்லாம அதுதான் ரட்சிப்பு. புரியுதுங்களா? அதுதான் உலகத்துல எவனோ ஒருத்தன் போய் கேளு, அவன் போடா அவன் இயேசுவும் தேவையில்லை எனக்கு யாரும் தேவையில்லைன்னு போயிட்டே இருப்பான். ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிப்பின் அனுபவம் என்பது நீங்க எப்படிப்பட்ட அதுக்குள்ள இருந்தாலும் அங்கேயும் உங்க கண்ணுல கண்ணீர் அழுவீங்க. ஏசப்பா, நம்ம ஏன் தப்பு பண்ண உடனே ஏசப்பா உங்களுக்கு இப்படி நான் உங்களுக்கு விரோதமா செஞ்சுட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேனே ஏன் ஃபீல் பண்றீங்க? சிலலாம் ரத்த குளியல் எடுப்போம், அப்படிதானே? ஏசப்பா என்ன கழுவுங்க கழுவுங்க ஆண்டவரே, என்ன கழுவிருங்க ஆண்டவரே, கழுவிருங்க ஆண்டவரே, உங்க கண்ணை கழுவுங்க, இருதயத்தை கழுவுங்க, கையை கழுவுங்க. இதெல்லாம் ஏன் ஜெபம் பண்றான்? யாரும் பண்ணதே இல்லையா? யாரெல்லாம் பண்ணிருக்கீங்க? கழுவுங்க ஆண்டவரே, இது கழுவுங்க. ஏன்னா உங்க மனசுக்குள்ள ஐயோ என் ஏசப்பா என் கூட இருக்காரு, நான் இப்படி இருக்கனே அப்படின்னு ஃபீல்னாலதான் நம்ம கழுவ சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இதான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவம் இருக்கனாலதாங்க நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் வருது. ஆனா மதம் என்ன சொல்லிடுது? நம்மளை குற்றப்படுத்திடுது. ஆனா ஏசப்பா சொல்றாரு, நீ அப்படிலாம் அடிக்கடி கழுவாண்டா, ரொம்ப இது பண்ணாத, நான் கழுவி இருக்கிறேன், நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கிறேன்ப்பா. புரிஞ்சுக்கோங்க, நம்ம அப்படியே அவர் என்ன பண்றாரு, நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே என்னென்ன அனுபவங்கள் உண்டு? நீங்க பைபிள்லயே நீங்க பாத்தீங்கன்னா, வசனங்கள்ல சொல்ல நான் ஷார்ட்டா போறேன். பெந்தேகோஸ்து அன்னைக்கு நடக்குது. இவங்க இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தானே இந்த ரட்சிப்பின் அனுபவங்கள், புதிய உடன்படிக்கை உண்டாகிறது. சரி, இப்ப எதெல்லாம் நடக்குது மெயினா பாருங்க. இவர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, யாரு? சீஷர்கள். அப்ப நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஏற்கனவே டீச் பண்ணியிருப்பேன், இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனம், லூக்கா 24 கடைசி அதிகாரம். இதுல போய் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? எப்பா, எருசலேமை விட்டு போகாதீங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. அப்போ என்னன்னா, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படுறது ரைட், உண்மைதான், இது ரட்சிப்பின் அனுபவம். ஆனால் எல்லாரும் அடுத்த அனுபவமாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், the baptism of Holy Spirit and baptism of fire, 2 அபிஷேகம் உண்டு. ஒன்று ஆவியினாலே நிரப்பப்படுகிற அனுபவம், that means the presence. நீங்க அந்த அனுபவம் உண்டுங்க. ரட்சிப்பின் அனுபவம் இருக்கு. ரட்சிப்பின் அனுபவம் என்ன? நீங்க என்னத்த பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஆண்டவரை விட மாட்டீங்க, அது ரட்சிப்பின் அனுபவம். இதுல நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், திருப்பியும் தப்பு பண்ணலாம், திருப்பியும் பண்ணலாம், ஆனாலும் அதுலயே ஆண்டவர் இருக்க விரும்பல. ஆண்டவர் அடுத்த அனுபவம் பாருங்க, அபிஷேகம்.
சோ அபிஷேகம், இதுல நிறைய பேர் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீங்க, ஆவில நிரப்பப்பட்டிருக்கீங்க, ரைட். சோ இது ரெண்டாவது அனுபவம். ஒருவேளை யாராவது இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கவங்க, பிரதர் நான் அனாயிட்டிங்க ரிசீவ் பண்ணல, அந்நிய பாஷை நான் பேசல. சிலர் நீங்க அனாயிட்டிங்க ரிசீவ் பண்ணிருப்பீங்க, அபிஷேகப்பட்டிருப்பீங்க, ஆனா அந்நிய பாஷையை குறித்த உங்க மைண்ட்ல நிறைய வேற மாதிரி இருக்கனால பேசாம இருப்பீங்க. அதை குறித்த ஒரு தெளிவில்லாதனால, இல்ல அதை பத்தி ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்கலாம். இப்ப நான்லாம் பாருங்க, நான் ஆண்டவருடைய பிரசன்ஸ் அந்த இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அந்நிய பாஷை ஒரு 1.5 வருஷம் என்னால பேச முடியல, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம். அப்புறம் நான் ப்ரே பண்ணேன், ஆண்டவரே அந்நிய பாஷைக்காக நான் ஓடுவேன் ஜபத்துக்கு, எங்கேயாவது யாராவது தலையில கை வச்சு அந்நிய பாஷை வந்துடாதான். ஆனா அது ஒரு நாள் நடந்தது. நான் சொன்னேன், ஒரு கான்ஃபரன்ஸ்ல அந்த மீட்டிங் அந்நிய பாஷையை குறித்து ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க நாகர்கோயில்ல. அப்போ JJY அருள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாஸ்டர் மதுரையில இருந்து. அப்போ அவரு வந்து விளக்கமா சொல்லி சூப்பரா எனக்கு டீச் பண்ணாரு, ரொம்ப எனக்கு நல்லா புரிந்தது. அதுக்கப்புறம் அந்நிய பாஷை பெறாதவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நானும் போய் நின்று இருந்தேன். ஏன்னா நம்ம பாரம்பரியமா ட்ரெடிஷ்னல் சர்ச் போறவங்க நான், அதனால எனக்கு அந்த அந்நிய பாஷை வந்து என்னதான் இருந்தாலும் அது எப்படி எல்லாரும் எப்படி வாயில திறந்து பேச தெரியல, நம்ம தான் பேசுறோமோ அப்படின்னு ஒரு தாட்டு, இல்ல தப்பா பேசுவோமோ, இப்படி எல்லாம் நிறைய மைண்ட், அதனாலேயே பேச முடியல. ஆனா பாருங்க, அந்த நேரத்துல அவர் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே தலையில கை வச்சோன்னு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், அப்படியே உடைச்ச மாதிரி. ஆமா, உடனே நான் அந்நிய பாஷை பேசுற மாதிரி பேசல. ரப ரப ஷப, நமக்கு எப்பவுமே இந்த ரப ரப ஷப ஷப இது கேட்டனால அது நமக்கு வரும், பரவாயில்ல, வெக்கம் இல்லைனாலும் அதை சோ அந்த உள்ள இருந்து அந்த ஸ்பிரிட் ஃப்ளோ ஆகுறத புரிஞ்சுக்கிட்டேன். அந்நிய பாஷைங்கிறது வாயில வார்த்தை மட்டும் இல்லைங்க, உள்ள இருந்து உங்க ஸ்பிரிட் அப்படி ஓடும், அது உங்களுக்கு தெரியும், ஜீவன் ஓடுறது தெரியும். அப்ப தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே அதை குறித்த அறிவு நிறைய தெரிஞ்சிச்சு. சோ அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது என்னங்க சொல்லுங்க, அடுத்த அனுபவம் கண்டிப்பா என்ன தேவை? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்நிய பாஷை பெற்றிருக்கணும். ஏன் அந்நிய பாஷை? தேவனோடு பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். சோ ரொம்ப முக்கியம். அப்புறம் அக்னி அபிஷேகம்னு ஒண்ணு இருக்கு, ஃபயர் அனாயிண்டிங். இட்ஸ் நாட் அ நார்மல் அனாயிண்டிங். ஊழியக்காரங்களை பொறுத்த வரைக்கும், இப்ப நம்ம மினிஸ்ட்ரி பண்றோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த ஃபயர் அனாயிண்டிங்கை ரிசீவ் பண்ணாம ஊழியம் பண்ணவே கூடாது. இப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய பிரசனத்திலே நிரம்புகிற ஒரு அபிஷேகம். வர்ஷிப் பண்ணும்போது, வேதம் வாசிக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியம். பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்த அபிஷேகம் உங்களை ஆவியில நிரம்ப நீங்க உங்களை பாருங்க, அது வேற மாதிரி கொண்டு போகும். ஆவியானவருடைய ஞானம் வெளிப்படும், கனிகள் வெளிப்படும், இது எல்லாம் ஓகே. ஆனா ஆண்டவருக்குன்னு ஊழியம் பண்ணவோ, தேவனுக்கென்று நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு தேவை வல்லமை. யூ நீட் த பவர் ஆஃப் காட். நீங்க அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம், அதுல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருப்பார்னு. அந்த வல்லமை என்பது அக்கினி. யோவான் ஸ்நானகன் சொல்லுவாரு, எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்போ 2 அபிஷேகம் இருக்கு, 2 ஞானஸ்தானம் இருக்கு. ஒண்ணு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், 2வது அக்கினியின் அபிஷேகம், த ஃபயர் அனாயிண்டிங். அது ஏன் நமக்கு வந்து அதை பத்தி நிறைய அதுக்கு யாரும் போக மாட்டேங்கிறாங்க. இப்ப கிரேஸ் டீச்சிங், நம்ம கிரேஸை தெரிஞ்சுக்கிறோம், அதனால ரொம்ப ஃபயர் அனாயிண்டிங் இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு சிலர் நமக்கு முன்னாடி வந்த சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஃபயர் அனாயிண்டிங் இதுல வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, சில விளையாட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் இடறி போயிடுறாங்க. ஃபயர் அனாயிட்டிங்னா இப்படியா அப்படியா சுத்துறது, ஓடுறது, அத நிறைய விஷயங்களை அது வந்து இல்லைன்னு இல்ல, அது மேபி அவங்களுக்கு அந்த இப்ப இயேசு அப்படி பண்ணல. ஆனா இயேசு பரிசுத்தாவின் அக்கினியில தான் நிரம்பி இருந்தார். இப்ப இயேசு பிசாசை துரத்துனது எப்படி துரத்துனாரு? நீங்க இயேசு பைபிள்ல ஒரு கூட்டம் இருக்கு, அப்ப நிறைய பேர் பிசாசு பிடித்தவர் வராங்க. சோ எல்லாரையும் ஆட விட்டு ஒரு கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆட விட்டு அப்படி துரத்தல. இயேசுவை பார்த்த உடனே அந்த அக்கினி அபிஷேகம் என்ன பண்ணுச்சு, அப்படிங்கிற பிசாசு ஓடிச்சு. சோ நான் தான் சொன்னேன், இயேசுதான் ஸ்டாண்டர்டு. அப்ப நம்ம பேயை துரத்தணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அக்னி அபிஷேகம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதுல ஓடும். அவ்வளவுதான், ஜஸ்ட் டக்கு டக்குன்னு பினிஷ். ஹீலிங்க்கு கதறி கத்தி அப்படிலாம் பண்ண வேண்டாம். இப்ப நீங்க ஒருத்தர் வந்து விடுதலை பண்ணணும்ன்றதுக்காக இப்பொழுதே இந்த இடத்தில் கிரியை செய்கிற வல்லமையை பிசாசை பிடுங்கி தூக்கி எறிகிறேன் இப்படி எல்லாம் பேசணும்னே கிடையாது. புரியுதுங்களா? நீங்க போய் கை வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், டெலிவர் ஆகும்.
அப்ப நம்ம அந்த ஃபயர் அனாயிட்டிங்கை ரிசீவ் பண்ணிட்டு அதை எப்படி ப்ரெசென்ட் பண்றோம், எப்படி அதை நம்ம அதை வந்து கொண்டு போறோம். இது வந்து நானுமே லேர்ன் தான் பண்றேங்க. நானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள் எதை நம்ம அவாய்ட் பண்ணணும், எதை வந்து எப்படி அந்த அபிஷேகத்துக்குள்ள நம்ம நடத்தணும். அப்போ இந்த ஃபயர் அனாயிட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இது ஊழியக்காரங்க மட்டும் இல்ல, ஊழியக்காரங்க கண்டிப்பா அக்கினி அபிஷேகத்தை பெற்றுதான் ஊழியம் பண்ணணும். இது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா நான் அப்படிதான் செய்யறேன். ஆனால் எல்லாருமே பெற்றுக்கொள்ளலாம். எவ்ரி ஒன் கேன் ரிசீவ் திஸ் ஃபயர் அனாயிட்டிங். இந்த ஃபயர் அனாயிட்டிங் வந்து இதை வந்து எப்படின்னா, நான் எவ்வளவு வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். நீங்கள் அந்த அக்னியை அனுபவிக்கும் போது இந்த அபிஷேகம் எப்படின்னா, உங்கள் சரீரமே உணரும், உங்க கை உணரும் அக்னிய, உங்க உடம்பு உணரும் அக்னியை. அப்படியே துடிக்க அந்த மாதிரி ஃபயர் இறங்கும். அடிச்சு சிலர்லாம் ஃபர்ஸ்ட் டைம்லாம் அப்படி ரிசீவ் பண்ணும்போதெல்லாம் துடிச்சிருவாங்க கீழே. அப்படியே they can't explain it. அப்படியே இறங்கும் பாரு. எனக்கெல்லாம் ஸ்டார்டிங்ல எல்லாம் என் மேல அக்கினி இறங்கும் போது என் பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. நிக்கனா நான் இப்படி சும்மா இப்ப எல்லாரும் குதிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, உண்மையாகவே சரீரத்துக்குள்ள அப்படி ஒரு ஃபயர் இறங்கும் பாருங்க. எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி இறங்கும், வல்லமையா இறங்கும். இது வந்து லிமிட் கிடையாது, லிமிட்லெஸ். இப்ப நான் பெற்றது கூட, அனுபவிக்கிறது கூட ஸ்டார்டிங் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 0.5% கூட நான் அதை பெறல. அவ்வளவுதான் நான் பெற்றிருக்கேன், நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா அவ்வளவு இருக்கு. தேவ வல்லமை என்பது அளவில்லாத வல்லமை. சார்லஸ் ஃபின்னி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க மேல இருந்த அக்கினி எல்லாம் அவங்க ஒரு ட்ரெயின்ல அப்படி போறாங்கனாலே அந்த ஊரே அதை உணருமா, ஊரே உணரும். சோ நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிக்கிறோம். எனக்கு ஒருத்தர் சாட்சி சொன்னாரு, இது உண்மையிலே அது எனக்கே ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆச்சு. நம்ம மதுரையில முன்னாடி மீட்டிங் வைக்கும் போது அப்போ வர்ஷிப் போயிட்டே இருக்கு. அப்போ ஒருத்தர் அங்க நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்க தான் வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அங்க நடந்துட்டு இருக்கு. நானும் சுவிதாவும் அதுக்கப்புறம் தான் உள்ள வரோம். அவரு சொன்னாரு, பிரதர் நான் உங்களை பார்க்க கூட இல்லை, ஆனா ஒரு டைம்ல டக்குன்னு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் பிரசன்ஸை நான் ஃபீல் பண்ணேன், பயங்கரமா அந்த ஒரு பண்ணேன். திரும்பி பார்த்தா நீங்களும் சுவிதா சிஸ்டரும் உள்ள வரீங்க அப்படின்னாரு. எனக்கே அப்பதான் புரியுது, சில நேரம் when we carry that fire, அந்த என்விரான்மெண்ட்ல அதை தாகமா இருக்கிறவங்க டக்குன்னு உணர முடியும். இப்ப நீங்க கூட நிறைய பேர் உணர்ந்துருக்கலாம், அந்த டக்குன்னு உணர முடியும். நீங்க அந்த அக்னியை சுமந்து போகும்போது அதே தாகத்தில் இருக்கிறவங்க அதை அனலைஸ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? இது வந்து அக்னி. இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதாது, அபிஷேகத்துக்காக. இப்போ இந்த அபிஷேகம், அக்னி அபிஷேகம், இது எல்லாமே உங்களுடைய பைபிள் படிக்கிறதுனாலயோ நீங்க அதனால வராது. இதுக்கு ஒரே ஒரு ஒண்ணு இருக்கு. அது காரணம், அதுக்கு என்ன வேணும்னா, ரொம்ப தாகம் வேணும், ஹங்கர் வேணும், பிடிக்கணும். உங்களுக்கு ரொம்ப எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும்னு ஆசைப்படணும், பயங்கர ஆசையா இருக்கணும். நான் பென்னிகினை பார்க்கும் போதெல்லாம், ஆண்டவரே இந்த மாதிரி நான் இருக்கணும், இந்த மாதிரி எனக்கு ஆவியை நிரம்பணும், ஆவியானவரோட வல்லமை என்னை பெற்றுக்கொள்ளணும், அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், திருப்பி பார்ப்பேன். புரியுதுங்களா? we want to be hunger for that. அப்புறம் பென்னிகினை போய் நம்ம மீட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதே வல்லமையில இங்க யாரு இருக்கா? நான் ஸ்டார்டிங்ல பாருங்க, அப்போ வந்து நான் அதை ஐடென்டிஃபை பண்ணேன். அப்போ அவங்க 2 ஊழியக்காரங்களும் கிடையாது. அப்போ ஜான் ஜோசப்னு ஒரு அங்கிள், அவங்க இப்ப இறந்துட்டாங்க 2007. பட் அவரு அந்த வல்லமையில நிரம்பி இருந்ததை நான் அனலைஸ் பண்ணேன். அவர் கூட்டம் போகும்போது அந்த அக்னி வெளிப்பட்டதை நான் பார்த்தேன். அப்போ இப்ப டிஜி சங்களும் அதே அக்னியில நிரம்புறவர் தான். பட் அவங்கள நம்ம பார்க்க முடியாது போயிட்டு, ரொம்ப ரேரு. ஆனா இவரு மீட்டிங் நடத்தினாரு. ஸோ நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் வேலைக்கு போயிட்டு வந்து, இப்ப நம்ம எல்லாம் பாருங்க எவ்வளவு ரீசன் சொல்றோம். அதெல்லாம் எனக்கு அந்த டைம் என்ன தெரியல, ஆவியானவர் வந்து அந்த தாகம் அதிகமா இருந்தனால நான் காலையில காலேஜுக்கு போயிட்டு ஈவினிங் வேலை வந்த பிறகும் அந்த கூட்டத்துக்கு ஓடுவேன் பாருங்க. அங்க வந்து எங்க தெரியுமா நடக்கும் அவரோட கூட்டம்? தினத்தந்தி ஆபீஸ், எக்மோர் நினைக்கிறேன். அங்க தினத்தந்தி ஆபீஸ்ல அங்க உள்ள போனீங்கன்னா ஒரு தெருக்குள்ள நடக்கும். யாராவது போயிருக்கீங்களா? அங்க கூட்டம் பயங்கரமா இருக்கும். நான் போற நேரம் பாத்தீங்கன்னா உள்ள ஹால்குள்ளே போக முடியாது, வெளியே தான் நிற்பேன். ஆனாலும் வெயிட் பண்ணுவேன். எவ்வளவு நேரம்? அந்த மீட்டிங் முடிஞ்சு கடைசியில 10-10:30 மணிக்கு, நைட்டு 10:30. இப்பெல்லாம் நம்ம எல்லாம் பாருங்க மீட்டிங் போனா, மீட்டிங் மார்னிங் ஈவினிங், நம்ம வந்து நமக்கு நம்ம டைம்க்கு ஏற்ற மாதிரி தானே மீட்டிங் எல்லாம் யோசிக்கிறோம். ஆனா தாகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆமா, நர்ஸ் அசோசியேஷன், ரைட், அங்கதான் நடந்துச்சு. உங்களுக்கு தாகம் மட்டும் இருந்தா நீங்க ஒரு மீட்டிங்க்கு தூரமா இருக்குன்னு யோசிக்க மாட்டீங்க, ஒரு மீட்டிங்க்கு டைம் ஆகுதுன்னு யோசிக்க மாட்டீங்க. அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு
நான் என்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க பாருங்க. 10:30 மணி ஆகும் அவர் வந்து தனித்தனியா ஜெபம் பண்ண. நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேங்க. நிறைய இது ஒவ்வொரு வாரமும் அவர் வந்து கை வைப்பாரு, ஒண்ணும் நடக்காது. என்னடா எல்லாரும் கீழே விழுறாங்க, நான் விழவே மாட்டேங்கிறேனே, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் விடல. எவ்ரி வீக் இருக்கும் அந்த தாகம் பாருங்க. அதே மாதிரி அருள்ராஜ் அங்கிள் ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். இன்னும் ஒரு பாட்டு இதெல்லாம் கேட்பேன். ஐ லைக் ஹிம் சோ மச். அவரும் இறந்துட்டார், மரித்து விட்டார். ஆனா அந்த மாதிரி பீப்புள் நான் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல அந்த மாதிரி ஹார்ட் பீப்புள் நான் ரொம்ப பார்க்கவே இல்லை. சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன். அவங்க எல்லாம் பெரிய லெஜண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். டிஜிஎஸ் அங்கிள், அருள்ராஜ் அங்கிள், ஜான் ஜோசப் அங்கிள், இவங்கெல்லாம் பவர்ஃபுல்பா. என்ன அவங்க ஹார்ட்டே ஆண்டவருக்காக மட்டும்தாங்க இருக்கும். அருள்ராஜ் அங்கிள் மீட்டிங் போனா அப்படி நீங்க நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நான் அதை பார்த்தேன். அந்த கூட்டம் நடக்குது எங்க பிரசவாக்கம் கெல்லி சிக்னல்ல ஹால் அங்க இருக்கு. அந்த மெயின் அந்த கெல்லி சிக்னல்ல இருந்து ஒரு தெரு போகும் பாருங்க. அது ஒரு கார் தான் போக முடியும். கரெக்டா மத்தியான மீட்டிங், அது டியூஸ்டே நினைக்கிறேன். மத்தியான மீட்டிங். நான் அந்த டே எல்லாரும் லீவ் போட்டுட்டு போவேன். அப்போ எல்லாரும் அந்த மீட்டிங் நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. கரெக்டா அங்கிள் வந்து அருள்ராஜ் அங்கிள் வந்து ஒரு கார், ஒயிட் கார், அது வந்து அவர் ஆபீஸ். அப்போ அவர் பிஎஸ்என்எல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க இருந்து அந்த தெருக்குள்ள ஒரு தடவை அந்த கார் உள்ள வருது. அப்படி வரும்போது அந்த தெருவுல உண்மையிலேயே நீங்க மாட்டீங்க, அந்த தெருவுல அந்த காலுக்கு நடந்துட்டு போன அத்தனை பேர் கீழே விழுந்தாங்க. தாங்க முடியாம அபிஷேகம். எப்படிங்க யோசிச்சு பாருங்க. காருக்குள்ள அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் அப்படியே உள்ள வரும்போது அது பக்கத்துல நிக்க முடியலைங்க. நானும் அதை அப்படி கண்ணிலே பார்த்தேன். அந்த அளவுக்கு அபிஷேகத்தை சுமந்தவர்கள் நம்ம ஊர்ல இருந்திருக்கிறாங்க. பவர். எனக்கு இதெல்லாம் பார்த்து தாகம்னா தாகம். ஆண்டவரே எனக்கும் என் லைஃப்ல இந்த மாதிரிலாம் அனுபவிக்கணும். நம்ம அனுபவிக்கிறோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நான் பாக்குறேன். ஆனா இப்ப என்னன்னா, அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நான் பாக்குற கூட்டங்கள், அதுவும் நம்ம எல்லாருக்கும் தேவை. கடனுக்காக ஜெபம் பண்ணலாம்னா எல்லாம் ஓடி வராங்க. கடனுக்காக ஜெபம், பிரதர் கடனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல ரொம்ப ரேர், பிரதர் நான் ஆவில நான் ஆண்டவருடைய அபிஷேகத்திலேயே நிரம்பணும் ஆண்டவர் பிரதர், எனக்கு இதுக்காக என் மேல தலையில கை வைங்கன்னு ஒருத்தர் கை வச்சது இல்லை, கேட்டதில்லை. யார்கிட்ட கேட்டாலும் இது பிரதர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக. நான் யோசிப்பேன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இல்லைன்னு சொல்ல, அந்த அந்த மாதிரி தாகம் நான் வந்து தேடிட்டு இருக்கேன். ஆண்டவர் தேடுறாரோ இல்லையோ, ஆண்டவரு என் ஃபெலோஷிப்ல அபிஷேகம் வேணும், ஆவில நிரம்பணும், எனக்கு அவரு தான். இத்தனையும் கடன் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் இருந்தாலும் எனக்கு அப்படியே ஆவில நிரம்பி அப்படியே ஃபயர்ல இருக்கணும்பா அப்படிங்கிறது. ஒரு 2-3 பேர் இருக்காங்க, ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் எனக்கு தெரியும். அவங்க வந்து பிரதர் உங்க கைய வைங்க, எனக்கு இந்த அனாயிண்டிங் தான் வேணும் அப்படின்னு இருக்கவங்க இருக்கிறாங்க. கம்மியா இருக்கிறாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா மொத்தமா எல்லாருமே அப்படி இருக்கணும். ஆண்டவரோட பிரசன்ஸ்ல அப்படி குளோரிஃபைடா அந்த அனாயிண்டிங்லயே இருக்கணும்னு அந்த தாகம். புரியுதுங்களா? இந்த தாகம் இருந்தா இந்த அக்கினி அபிஷேகம் உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கும். நீங்க சும்மா காலையில எந்திரிச்சு அப்படியே ஜீசஸ் அப்படின்னு சொன்னா கூட உங்க மேல அந்த ஃபயரை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பல மணி நேரம் வர்ஷிப் பண்ணி ஃபீல் பண்றத சும்மா அப்படி அப்பான்னு பைபிள் அப்படி திறந்த உடனே பிரசன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நான் அப்படிதான் பிலீவ் பண்றேன். நம்ம கூட்டம் நீங்க அப்படியே பைபிள் அப்படி வாசிக்கும் போதே நான் பிரசன்ஸ்டா அப்படின்னு. இப்ப நான் பேசிட்டே இருக்கும்போது, பேதுரு பேசிக்கிட்டே இருக்கும்போது அத்தனை பேரும் அபிஷேகத்துல நிரம்பினாங்களாம். எனக்கெல்லாம் ஒரு ஆசை, நான் ஃபயர் அனாயிட்டிங்னு ப்ரே பண்ணதை விட நான் இப்படி சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறேன் பாத்தீங்களா, இப்பவே நீங்க அங்க கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆவில அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் இறங்கிட்டு இருக்கணும். ஒரு ஆசை அது. ஜாய் அனாயிட்டிங், அதுவும் அப்படி ஃபில் ஆகணும்னு ஒரு ஆசைதான். யாரும் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நிரம்புறதெல்லாம். அப்படிலாம் நிரம்பணும், நான் நிரம்பனா சொல்ல போறாங்க இல்லையா? அதனால அந்த மாதிரி ஒரு அனுபவம் வரணும்னு ஆசை. இதுக்கு என்ன மெயின்னா தாகம். அப்ப புரிஞ்சுக்கோங்க, தாகம் வேணும், ஒரு காரியத்துக்கு ஒரு தாகம், இது முக்கியம். அடுத்தது இதான் முக்கியம். இப்ப சொல்லி முடிக்க போறேன். இப்பதான் பிரதர் சொன்னதுக்கான ஆன்சருக்குள்ள வரேன். கனெக்ஷன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கனெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க யாரோட கனெக்டடா இருக்கீங்க, எந்த சத்தியம் உங்களுக்குள்ள நிரம்பிக்கிட்டே இருக்கு, இது ரொம்ப முக்கியம். நீங்க ஆண்டவரோட ஃப்ரெஷ்ஷா அந்த அனல்லையே இருக்கிறதற்கும் அந்த அந்த ஒரு ரலம்லயே இருக்கிறதற்கு ரொம்ப முக்கியம். யூ நீட் டு கனெக்ட் வித் த மேன் ஆஃப் காட். கனெக்ட் பண்ணும். இப்ப நீங்க இப்ப என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா என் கூட கனெக்ட் ஆகணும்.
இப்ப என் கூட கனெக்ட் ஆகணும்னா என் மீட்டிங் எங்க வச்சாலும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும் வர்றதுக்கு. புரிஞ்சுக்கோங்க, கனெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பர்சனல் கனெக்ஷனும் ரொம்ப முக்கியம். உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த கனெக்ஷன்ல இம்பார்ட்டேஷன் நடக்கும். நிறைய பேர் இம்பார்ட்டேஷனை தப்பான, இம்பார்ட்டேஷன் என்னங்க தமிழ்ல என்ன அதுக்கு பேரு, தமிழ்ல தெரியல, தமிழ்லயுமே இம்பார்ட்டேஷன் தான் பேசிட்டு இருக்கோம். இம்பார்ட்டேஷன் எப்படின்னா, இப்ப சொல்ல பவுல் எழுதுறாருல, உன் மேல என் கைய வச்ச உடனே உனக்குள் தேவ வரம் உண்டாச்சு. ரோமர் 1வது அதிகாரம் 10-11 அதை வாசிச்சீங்கன்னா அதுலயும் பவுல் எழுதுவாரு, உங்களை காண நான் வாஞ்சியா இருக்கிறேன். நான் ஏன் வரேன்னா, நான் வந்தால் உங்களுக்கு சில வரங்களை கொடுக்கும்படி. நீங்க போய் வாசி பாருங்க, ரோமர் 1:10-11, ரோமன் சாப்டர் 1 verse 10 and 11. சோ எதுக்கு வர்றேன்னா, நான் உன் மேல வந்து உன் கைய வச்சேன்னா அந்த வரம் டிரான்ஸ்பர் ஆகும். அப்போ நீங்க ஆன்லைன்ல இப்படி கேட்கும் போதும் டிரான்ஸ்பர் ஆகும், சில நேரம் பெற்றுக்கொள்வீங்க. ஆனா அந்த பிசிக்கலா நேர்ல மீட் பண்றது இருக்கும் இல்லையா, இதுலயும் பல மாற்றங்கள் நடக்குது. பவுலே எழுதியிருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுனா இம்பார்ட்டேஷன் நடக்கும், அந்த கனெக்ஷன்ல இம்பார்ட்டேஷன். ஆனா யாரோ ஒருத்தங்க தெரியாத ஏதோ ஒரு ஊழியக்காரர் வராரியா, போய் தலையை கை வச்சா இம்பார்ட்டேஷன் நடந்துருமானா அது ரொம்ப ரேர். அதுவும் அந்த ஊழியக்காரரை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அவரை போய் மீட் பண்ணீங்கன்னா இம்பார்ட்டேஷன் கிடைக்கும். எப்படின்னா அவர்கிட்ட இருந்து அந்த வரம் உங்களுக்கு பெற்றுக்கொள்வீர்கள், அவர் அனுபவிக்கிற சில வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன் தான் இம்பார்ட்டேஷனுக்கு பெஸ்ட். இப்போ என் கூடவே நீங்க கனெக்டடா ஜேர்னி பண்ணிட்டே வரீங்க, நான் உங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணும்போது நான் எப்படி தேவ பிரசனத்தை அனுபவிக்கிறேனோ அந்த அனாயிட்டிங் நீங்க அனுபவிக்க முடியும், நீங்களும் ஃபீல் பண்ண முடியும், அதே அனாயிட்டிங்க ஃபீல் பண்ண முடியும். நான் எப்படி பேசும்போது உணர்றேனோ நீங்களும் உணர முடியும். அது இம்பார்ட்டேஷன். சோ இது முக்கியம். அப்போ கனெக்ஷன் இம்பார்ட்டேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடுத்தது அந்நிய பாஷை பேசும், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். நீங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அப்படி அபிஷேகத்துல அதை அப்படியே அந்த அனல் மூட்டி இருக்கணும்னா, இந்த அனல் மூட்டி எழுப்புவது அந்நிய பாஷை. இப்ப என்னுடைய ஒரு ஒரு இதுனா, நான் எப்படி என்ன அப்படியே எனக்கு சோர்வு வராதா, வரும். எனக்கு நான் டல் ஆக மாட்டேனா, டல் ஆவேன். திடீர்னு ஏதாவது சூழ்நிலை வந்தோடனே எனக்கு அப்செட் ஆகுமா, ஆகுங்க. உங்களை மாதிரிதான், அதிசய பிறவி இல்லையே. எல்லா ஊழியரும் அப்படிதான், எல்லா ஊழியரும் அப்படிதான். அதனாலதான் ஊழியக்காரர்களை தூரத்துல இருந்தே பாத்துக்கோங்க. பக்கத்துல போனீங்கன்னா அச்சுச்சோ அப்படின்னு தோணிரும். எனக்கு ஒரு ஆனா எப்படி நான் அதை டக்குன்னு ஜம்ப் ஆவேன்னா, உடனே ஒரு அந்த பிரசன்ஸுக்கு கனெக்ட் ஆகணும், அதுக்கு அந்நிய பாஷை பயன்படும். ஆனா அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தேன்னா அப்படியே டங்ஸ்ல பேச ஆரம்பிச்சிருவேன். உள்ளுக்குள்ள அப்படியே பேசும்போது நம்மளை மீறி இந்த கஷ்டமா இருக்கும் போது நீங்க டங்ஸ்ல பேசிட்டே இருங்களேன், ஒரு பர்டிகுலர் டைம்ல உங்களை மீறிய மனசுக்குள்ள அந்த கஷ்டம் தானா மறைஞ்சிறத பாப்பீங்க. நம்ம வழி சும்மா அப்படின்னு இல்ல, அப்படியே உள்ள இருந்து அந்நிய பாஷை அப்படியே கொஞ்சம் பேச கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும்னா ஆன்லைன்ல ஐ மீன் யூடியூப்ல ஏதாவது அந்நிய பாஷை பேசுற வீடியோவோ போட்டு விடுங்க, இல்ல பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வர்ஷிப் சாங், நல்ல ஃபயர், இல்ல ஏதாவது. ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் உங்க மெசேஜை போட்டு விட்டுட்டு நான் டங்ஸ்ல பேசுவேன். அப்படி கூட பண்ணலாம். எனிதிங் வாட் கனெக்ட்ஸ், உங்களுக்குள்ள இருக்க அனலை எழுப்புற எது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ நீங்க என்ன பண்ணணும், அதை போட்டுக்கணும். இப்ப நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிடிச்ச சில வர்ஷிப்ஸ் இருக்கு நல்ல, அதை என்ன பண்ணுவேன், ஹெட்போன்ல போட்டுக்குவேன். சில நேரங்கள்ல போட்டுட்டு அமைதியா படுத்துக்குவேன். படுத்துட்டே இருப்பேன். கொஞ்ச நேரத்துல அப்படி உள்ள அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன், டங்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்பேன். நடந்து பேசுவேன், நடந்துட்டே இருக்கும்போது பேசுவேன். அப்புறம் சில நேரம் ஹெட்போன் நம்ம பாட்டு இது தேவை கிடையாது, நம்மளை மீறி நமக்குள்ள அந்த ஒரு அனல் வரும். அப்புறம் வாக்கிங் போகும்போது என்ன பண்ணுவேன், வாக்கிங் போகும்போது அப்படியே பேச சிஸ்டர் ஸ்வீதா ஈவினிங் பிரேயர்ல பேசு நிறைய பேர். இப்போ ஒரு பிரேயரை கேட்டுக்கிட்டே நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்ப கூட மார்னிங்ல நான் இப்ப பிரசங்கம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க நான் 5:30 இருந்து 6:30 வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். இப்ப 7 ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணலாம், கேட்கும் போதே அந்நிய பாஷையிலேயே பேசிட்டு கேட்கலாம். புரியுதுங்களா? அந்த டங்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, நமக்குள்ள இருக்கிற கவலை எதெல்லாம் நினைச்சு நம்ம இருக்கோமோ அதெல்லாம் கிளீன் பண்ணும். இது கிளீனிங் ஒர்க்கும் பண்ணும். ஆண்டவர்கிட்ட பேச பேச நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத மைண்ட்ல வர காரியங்கள், எதெல்லாம் நம்மளால முடியலையோ அதெல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போறத ஃபீல் பண்ணுவீங்க. கவலைப்படுறது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம அனாயிட்டிங்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களை மீறி நீ டங்ஸ்ல பேசி பாருங்க, கொஞ்ச நேரத்துல சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை மீறி ஒரு 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 சிரிப்பு, ஒரு ஜாய் வர ஆரம்பிச்சிடும். யாருக்கெல்லாம் அப்படி வந்திருக்கு, உங்களை மீறி ஒரு ஒரு போடா பாத்துக்கலாம், என்னையா பண்ணலாம் பாத்துக்கலாம்பா அப்படின்னு அது ஒரு இது வந்துடும். அந்த கவலையில இருந்து டக்குன்னு வெளியே வந்துருவீங்க. When you connect in the anointing,
ஸோ நம்ம அனாயிட்டிங் வந்து அந்த அனாயிட்டிங் இல்லையா? ஸோ நீங்க இந்த டங்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. சும்மா ஏதாவது இப்போ ஹஸ்பண்ட் திட்டாரு, ஐயோ ஐயோ அப்படி டென்ஷன் ஆகுதா, உடனே என்ன பண்ணுங்க, கிச்சன்ல போயிட்டு அப்படியே அதுக்கு இப்படி பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஒரு சிஸ்டர் அப்படிதான், அவர் ஹஸ்பண்ட் திட்டுன உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு செம டென்ஷன், இன்னும் டென்ஷன் ஆயிட்டாரு. ஒழுங்கா இரு, அடி வாங்க போற. நான் அப்புறம் கேட்டேன், எதுக்கு இது? இல்ல பிரதர், நீங்க தானே சொன்னீங்க டங்ஸ்ல பேசுங்க, சண்டை வரும்போது தனியா போய் ஆண்டவரே மனசுல இருந்து போய் டங்ஸ்ல பேசணும். அது கணவனுக்கு முன்னாடியே நின்று ராக்காபா காபா ராக்காபா காபா, என்ன ராக்காபா காபா, அவரு பாவம் இருக்கிற டென்ஷன்ல இன்னும் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஒருத்தங்களை வெறுப்பேத்துற மாதிரி. ஒருத்தங்க அப்படிதான், நான் வாய்க்குள்ளேயே பேசினேன் பிரதர், அதுக்கே டென்ஷன் ஆயிட்டாருங்க. அதுவும் இப்ப பாருங்க, உங்க கணவர் இருக்கிறாரு, அவர் வந்து உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறாரு, உங்களுக்கு அது பிடிக்கல, உடனே வாய்க்குள்ளேயே இப்படி பேசுறீங்க. அவர் என்ன பாரு, திட்டுறியா நீ, வாய்க்குள்ளேயே அவர் திட்டுறியான்னு தானே நினைப்பாரு. இந்த மாதிரி வேலைகளையும் பண்ணக்கூடாது. பாருங்க, நம்ம பேசுற டங்ஸோ யாரையும் இரிட்டேட் பண்ணிடக்கூடாது. we need to honor their opinion. ஒருத்தங்க அப்படி பேசுறாங்களா, சரிங்க ஓகே. நம்ம தனியா போய் அறையில போய் என்ன பண்ணணும், டங்ஸ்ல பேசணும். அப்ப நமக்குள்ள என்ன வந்துடும், அன்பு வந்துடும். அன்பு உள்ள இருக்க அன்பு அனல் மூட்டி எழுப்பிடுவோம். அப்படியே அப்புறம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அவங்கள மன்னிக்கவோ. அடப்போப்பா ஒண்ணு இல்லப்பா, நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு ஏய் நீயா பேசிட்ட, நான் தான் இந்த லாஸ்ட் வேர்டு வர வரைக்கும் நம்ம விட மாட்டோம். கரெக்டா? அதுதானங்க, நம்ம பேசுறோம் கடைசியா சொல்லி முடிக்கணும். அப்படியே அவரு உங்க கணவரோ யாரோ சொல்லிட்டு போயிட்டா போதும், போன் அடிச்சு இப்படி சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பதில கொடுத்து, இதுக்கு மேல பேசாதீங்க அப்படின்னு. நம்மள மீறி மனுஷனுக்கு நான் தான் கடைசியா சொல்லியிருக்கணும். சரி அவங்க தான் சொல்லிட்டு போறாங்க, போட்டுமே விட்டுருவோம், தப்பா சொல்லிட்டாங்க விடு. சோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணும் போது, கஷ்டமா இருக்கும் போது, வீட்டுல பிள்ளைங்க சொல்றதை கேட்கல, உங்க ஒண்ணு இல்லை, அமைதியா போய் என்ன பண்ணுங்க, ஒரு ஒர்க்ஷிப் கேளுங்க, கனெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒர்க்ஷிப் கேட்டு டங்ஸ்ல பேசலாம். இல்ல அப்படியே பைபிள், சிலருக்குலாம் பைபிள் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொல்றேன், வாசிங்க, சும்மா வாசிச்சுட்டு இருங்க. இப்போ வந்து ஆடியோ பைபிள் இருக்கு, பெஸ்ட். நீங்க ஹெட்போனை போடுங்க, ஒரு அதிகாரத்தை போட்டு விட்டுருங்க, அப்படியே கேட்டுட்டே இருங்க, அதுலயே கனெக்ட் ஆயிடுவீங்க. அப்படியே டங்ஸ்ல பேசுங்க. புரியுதுங்களா? சோ எதெல்லாம் முக்கியம்? கனெக்ஷன் முக்கியம், இம்பார்டேஷன் முக்கியம், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். இந்த மாதிரி உங்க லைஃப் ஸ்டைல் அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா எப்பொழுதும் அனல் மூட்டி எழும்பலாம். அதுக்காக சோர்வடைய மாட்டோம். அதுக்காக அது என்ன வந்தாலும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப கார் இருக்கு, கார் வெளியே போகுது வருது, டஸ்ட் ஆகாதா? நீங்க கார் வாஷ் பண்றீங்க, பயங்கரமா போய் கார் வாஷ் பண்ணி பாலிஷ் போட்டு சூப்பரா இருக்கு, இப்ப வெளியே போறீங்க, டஸ்ட் வராதா? வருமா வராதா சொல்லுங்க? கார் எடுத்துட்டு போறீங்க, இல்ல பைக் எடுத்துட்டு போறீங்க, அதுல டஸ்ட் படாதா? அழுக்கு படாதா? கழிவு படாதா? வந்தோன்னு என்ன பண்றீங்க? கிளீன் பண்றீங்களா? பண்றோம்ல. அதே மாதிரிதான் வெளியே போறோம் வரோம், நம்ம மனசுல எவ்வளவோ எண்ணங்கள் வரும், எவ்வளவோ காரியம் நமக்குள்ள வரும், நிறைய காரியங்கள் நம்ம அப்படிதாங்க போயிட்டு வரோம். ஆனாலும் ஆவியானவர் கூட இருக்கிறார் கழுவுறதுக்கு. நம்மள மீறி அந்த எண்ணங்களை அப்படி கொடுப்பாரு, கிளீன் பண்ணுவார். அப்புறம் மீறி நீங்க அது குற்ற உணர்வு அடைய வேண்டாம். ஐயோ ஐயோ ஆண்டவரே என்ன கழுவுங்கன்னு போராடாண்டாம். நீங்க அப்படியே பிரசன்ஸ்ல கனெக்ட் ஆயிட்டாலே அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ ஆயிடுவீங்க. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? அவ்வளவுதாங்க. சோ மெயின் யூ பி கனெக்டட். அடுத்தது அவருடைய அனாயிண்டிங், அவருடைய இம்பார்டேஷன். நான் தான் சொல்லுவேன், தூரத்துல வெளியூர்ல எல்லாம் நீங்க இருந்து கேட்டுட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை யோசிங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில நேர்ல எங்களை வந்து மீட் பண்ண முடியுமா? அதுக்கு மீட்டிங். இப்ப நீங்க நான் தனியா மற்ற நாள்ல சில நேரம் எல்லாரும் வர எங்களால கொடுக்க முடியாது, மண்டே டு ஃப்ரைடே கொஞ்சம். மற்றபடி மீட்டிங்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம், நீங்க கனெக்ட் ஆகலாம். யாரெல்லாம் ஓகே சொல்றீங்க? ஸோ சென்னையில இருக்கிற பீப்புள் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்க கனெக்ட் ஆகுங்க, அவருடைய பிரசன்ஸ்ல கனெக்ட் ஆகுங்க. வேர்டுல அதான் சொல்லுவேன், டெய்லி மிஸ் பண்ணா கூட நீங்க டெய்லி அந்த கனெக்டட் அனாயிட்டிங்ல கனெக்ட் ஆகுங்க. ஸோ இதெல்லாமே போதுங்க. பி ஃப்ரீ, சத்தியம் விடுதலையாக்கி விட்டது. ஆமென். ஸோ இந்த எனர்ஜி வந்து தானா ஃப்ளோ ஆகும். அதோட நான் ரொம்ப நம்புறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ, சொல்லுங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஃபெலோஷிப்புக்குள்ள வந்து கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களை மீறியே எல்லாம் மாறிடும். கடன் மாறும், உறவுகள் சரியாகும், அபிஷேகத்தை அனுபவிக்காம போக மாட்டீங்க. ஒன்று தெரியுமா, நம்ம ஃபெலோஷிப்ல வந்து அந்நிய பாஷையை பேசி ஆவிலேயே நிரம்பி இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால யாராவது ஒருத்தங்க, பிரதர் எனக்கு இந்த அனுபவம் இல்லையே, டோன்ட் வரி, எல்லாம் அப்படி கனெக்டடா இருங்க. த டே
you'll be filled with the presence, filled with the anointing. நீங்களே வேற லெவல்ல சொல்ற அளவுக்கு வந்துடும் அனாயிட்டிங்க பத்தி. ஆமென். சூப்பர் சூப்பர். தொடங்கும் போது சொன்னேன் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு. பண்ணலாமா? இன்னும் ஒரு 5 minutes எடுத்துக்கவா? பிரதர் 5 minutesனாலே 1 மணி நேரம் பேசுவீங்களே. இல்ல முடிச்சிட போறேன். ஓகேயா? எனக்கும் டைம் ஆகுது, உங்களுக்கும் டைம் ஆகும். சரி, என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, சூப்பர் சூப்பர். பிளஸ் யூ பிரதர், பிளஸ் யூ, தேங்க்யூ. சொன்ன புதிதாக நிறைய பேர் நீங்க கனெக்ட் ஆகி வர்றீங்க, ஹானர் பண்றோம். பிளஸ் யூ. ஓகே, என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா,